கார்த்தி ப்ரோ. ஹே ப்ரோ. ப்ரோ தங்கலாம் பார்த்துட்டீங்களா? இல்லை ப்ரோ பார்க்கல. இல்லை அந்த பையன் இருந்தீங்களா? அவன் அது வந்து கேள்விப்பட்டது தான். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க, பார்த்தா ஒன்று. ஓகே ப்ரோ. இப்போ தங்கலாம் இன்டர்வல் கன்வோ ட்ரெய்லர் போகிற வாய்ப்பு இருக்குங்களா? இன்கேஸ் ரிலீஸ் பண்ணாங்க இல்லை பேசுங்க ப்ரோ. அதான் பிளான் பண்ணுறாங்க, பார்ப்போம், தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, அண்ணாமலை ராஜினாமெல்லாம் கடிதம் கொடுத்துட்டு வந்துட்டான்ற மாதிரிலாம் நிறைய மீடியாவில் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி அப்டேட் தெரியுமா? ஏன்னா ரங்கராஜ் பாண்டேவே அடுத்த புதுமுகம் கூட வரலான்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தேன் அதான். இது எல்லாமே மீடியா நியூஸ் தான். சரி பார்ப்போம். ஓகே ஓகே. நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா ப்ரோ நீங்கள்? ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க நிறையா. இல்லை இல்லை. ஏன்னா அவங்க இயர்லி பிளான்ல எதுவும் கொடுக்க மாட்டாங்களா ப்ரோ? இப்போ நான் அமேசான் யூஸ் பண்ணுறேன், ஹாட்ஸ்டார் யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு 1500 ஒரு 4 யூஸர் 4 டிவைஸில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த மாதிரி எதுவும் ஆஃபரே வர மாட்டுது. அதனால தான் நான்லாம் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. அது தெரியல ப்ரோ. ஒரே ஒரு ஓடிடி இருக்கு, ஏழைகள் ஓடிடி, அது யூஸ் பண்ணிக்குவாங்க. வேற யாருக்கு யூஸ் பண்ணிக்கல. ஐயப்பா நிறைய கம்பெனிட்டர் வருது. அப்புறம் யாருமே காணோம். பேசிட்டே இருக்காங்க, யாரும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஒர்க் ஆகலையா ஸ்பீக்கரு? என்னாச்சு? ஹைட்டா இருக்கேன், ஆனா யாரும் பேச மாட்டாங்க வரவங்க.
ப்ரோ கேக்குதுங்களா? இப்போ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. இந்த வாரமும் ராயன் தானா? வந்த படம் எதுவும் நல்லா இல்லையா ப்ரோ? போன வாரம் வந்து பெருசா சொல்லலைங்க, ராயன் தான். மின்மினின்னு நல்ல பாசிட்டிவா நல்லா இருக்கா படம்? ப்ரோ அது ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கும். லடாக்லாம் நீங்க பார்த்ததே இல்லைன்னா அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கும் அந்த ஏரியா, எப்படி இருக்கும், நல்லா தெரியும். விஷுவலா சூப்பரா இருக்கும். ஹாய் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேப்படாம பேசுறீங்க, நிறைய பேர் வந்து கேப் வந்தது போட்டுருக்காங்க. ரொம்ப நாளா ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எடுத்துருக்கு. என்ன சொல்றது, என்னங்க லவ்வராங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலா மேரேஜ் ஆன புதுசுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு போயிட்டு இருந்தது. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஆனா அந்த டைம்ல டைம் பாஸ் தான் என்ன ஒரு மாதிரி மீட் எடுத்துன்னு சொல்லலாம். அதெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் பெருசா வராது. இதை கேட்டுட்டு அங்கங்க சில காமெடி வரும். நீங்க கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் நல்லா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அது கேட்கும்போது அது நிறைய அதான் தேங்க்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப சொல்லணும். இது நடத்த ஆரம்பிச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. பட் வேற எதுவும் சொல்றதுன்னு தெரியல. தேங்க்ஸ் தவிர வேற எதுவும் சொல்றதுன்னு தெரியல. கல்யாணம் புதுசுலயே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு டிப்ரெஷன்னா என்ன என்ன அது என்ன சொல்றது, மேரேஜ் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் அந்த டைம்ல வந்து நமக்கு உங்களை மாதிரி தான் சொல்லலாம். சின்ன வீடு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். ஃபினான்ஷியலா ரொம்ப டஃப். மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனா அதை மேனேஜ் பண்ண தெரியல எனக்கு. ஆக்சுவலா அதுதான் நமக்கு ஸ்கூல் டைம்ல காலேஜ் ஒர்க் எல்லா டைம்லயுமே எப்படி பேசுறது பழகுதுன்னே தெரியாது. அது அது மேரேஜுக்கு அப்புறமும் அப்படிதான் அது இருந்துச்சு. எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னமும் தப்பா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட படிச்சிடலாம் போல. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த டைம்ல நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அது ஏன் மேல தப்பு. ஓப்பனா சொல்லணும்னா அது அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு தெரியல. ஆனா இப்போ நல்லா ஸ்மூத்தா நிறைய போகுது. ஆனா அந்த டைம்ல டைம் பாஸ் பேஸ் தான். அது ஆக்சுவலா அந்த ஒரு அப்பெல்லாம் நீங்க ஒரு 11:15 ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்ப அந்த டைம் நீங்க லேட்டா இருந்துச்சுன்னா ஒருவேளை இல்லைங்கிற இதே வந்துடும். உள்ள ஓப்பன் பண்ணலையோ, டைம் பேஸ் போடலையோங்கிற மாதிரிலாம் ஆயிடும். அதுவே ஒரு இல்ல 4ல இருந்து வந்து 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது இல்லையா? நான் எனக்கே புரியுது. 4ல இருந்து சீக்கிரம் ஆரம்பிச்சிடறேன். எனக்கு டைம் பார்க்கலைங்க, டைம் பார்க்கல. அதனாலதான் பிரச்சனை. ஒரு 4-5 நாளா அப்படியே போயிட்டு இருக்கல. ஒரு வாரமா 4 இருந்தா ஒரு 11:30-11:45 ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ப்ரோ தங்கலான்ல 2 பாட்டா ப்ரோ? இல்ல ஆடியோ லான்ச் நடந்துச்சு ஆனா 2 பாட்டு தான் இருக்கு. சாங் இருக்கு, இன்னும் 2 இருக்கு, 4 சாங் இருக்கு. ரிலீஸே பண்ணல ப்ரோ. ஆனா ஆடியோ லான்ச் ஆகியும் இன்னும் 2 ரிலீஸ் ஆகல. வரும் அடுத்தடுத்து வரும். கார்த்திக் ப்ரோ யார் அது பேசிட்டு இருந்தாரு? போயிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தாரு. கார்த்திக் ப்ரோ இருக்கேன். பேர் என்ன உங்களுக்கு பேரு? என் பேர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியா? ராகுல் காந்தினா பிரச்சனை தான், என்ன பண்றது? புரியுது. ஆனா நமக்கு வாயும் தெரிவிக்காது. அது 2 பிரச்சனை. பேரும் பிரச்சனை, வாயும் பிரச்சனை. கார்த்திக் ப்ரோ ஓகே, இப்ப சரியாச்சா ராகுல் காந்தி? இப்ப எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு பையன் அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சார்ட் அவுட். அவன் வந்து உங்களை காப்பாத்திட்டான். அதான்
ஃப்ராங்கா சொல்லணும்னாதான் அது குழந்தைதான் இப்ப எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நல்லா போயிட்டு இருக்கு. ம். ஆனா அங்க உங்களுக்கு சொல்றாங்களே மேரேஜ் பண்ணாதீங்க அப்படி இப்படி சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் எப்பயும் கண்டுக்கிட்டேன் அதெல்லாம். நிறைய சும்மா டார்ச்சர் பண்றாங்க, பண்ணாதீங்க. நான் பண்ணாம அப்புறம் எப்படி லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும்? ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சிங்கிளா இருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அமையலங்கிறதுக்காக என்ன சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னே தெரியல. நானும் பார்த்துட்டேன் நிறைய இடத்துல இந்த புலம்பல் தான் அதிகமா இருக்கு. புலம்பல் இருக்கதான் செய்யும், பிரச்சனை இல்லாம எப்படி வாழ்க்காங்க. அப்படியே ஸ்மூத்தா நீங்க சிங்கிளா இருக்கும்போது ஊசிக்கிட்டே இருப்பீங்க, அதே மாதிரி கல்யாணத்துக்கு கூட சொல்ல முடியுமா? அது புரிஞ்சுக்காம அப்படியே வந்து வந்து பொண்ணு அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னா அப்படி பண்ணுவோம். அது அதனால புலம்புறாங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. புலம்புறாங்களா? நீங்களே புலம்புதாங்க இருந்தீங்க இப்ப வெளில. உண்மைதான் சொல்றேன், நானும் அப்படிதான் இருந்துட்டு அது இருந்ததுனாலதான் இப்ப கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது, இந்த லேட்டா புரியுது. அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அந்த கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே ஜாலியா போயிடும். ஹலோ, ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? தெரியல, சொல்லுங்க. யார் பேசுன்னு தெரியல, பேரை சொல்லுங்க. சையத் ஜாஃபர். சையத் ஜாஃபர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இந்த லியோ வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு சும்மா ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொஃபைல்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், ஜஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் ரீட்வீட் பண்ணுங்க. பாத்துறேன். இப்போ சப்போர்ட் பார்க்க முடியாது, பார்த்தா கட் ஓகே ஆயிடும். ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் பார்த்துறேன். ரீட்வீட் பண்ணா பே பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, என்ன நிறைய ரீட்வீட் பண்ணிருக்கீங்க? ராங் பாருது. இது எந்த ட்வீட்? ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்போம் ப்ரோ, பின்ல இருக்கும். ஆமா, ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. ஒரு சின்ன டவுட்டு. இது விஜய் அந்த படம் லாஸ்ட்னு சொல்லிட்டாரு. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. அதெல்லாம் எப்படி கேக்கல? அவர் பேசுறது கேக்குதா? எனக்கு கேக்கல. இல்ல அவர் பேசுறது கேக்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. விஜய் படம் லாஸ்ட்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த லியோல லாஸ்டா கமல் பேசுவார்ல, சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. எனக்கு என்ன ஏங்க எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்க முடியுமாங்க? இல்ல லாஸ்ட் படம் சொல்லிட்டாரு. எல்சி எப்படி இப்போ கைதி 2லயும் வந்தோம், விக்ரம் 2லயும் நடிக்கணும், அது எப்படி இருந்தது? அதான் ஒரு பிரச்சனையா கேக்குறேன். அதுதான் எல்சிலாம் நம்பிட்டு இருக்கீங்களா என்ன? திரும்ப எடுத்து எல்சி பாப்பாங்கன்னு. இல்ல அதுல இருந்ததுல லாஸ்டா ஒரு பேசினாரு, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எம்சியூவே வந்து பூமுகத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கு. அவங்களே வந்து அடுத்து என்ன படம் பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. அவங்களே இது 10-15 வருஷமா வந்து டாமினேட் பண்ணிட்டு ஹாலிவுட் சினிமாவே மிரட்டிட்டு இருந்த அவங்களே அப்படி இருக்காங்க. நீங்க எங்க எல்சி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இன்னும்? இல்ல சொல்றேன், ஒரு டவுட் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லை, அதை விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. லோகேஷ் அடுத்த படம் நடத்துக்குவாரு, விஜய் அடுத்த படம் நடத்துக்குவாரு. அதெல்லாம் அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. மார்டின் இந்தியன் 2 கலெக்ஷன் எவ்வளவு ப்ரோ? ராயன் 150 நெருங்கிருச்சு. நீங்க இந்தியன் 2 வந்து 200 கோடி தான், அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இந்தியன் 2மே 150 to 200 தான் இருக்கும். ப்ரோ இவர் இந்த நட்ராஜன் ஒருத்தர் வருவார்ல ப்ரோ, இப்போ வரதே இல்லையா ப்ரோ? ஆளே காணோம், ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. ஜஸ்ட் வந்தாருன்னா ஸ்பேஸ்ல அப்படியே ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு போவாப்ல. ஆமா ப்ரோ, அண்ணா ஒரு நாள் ரொம்ப எமோஷனல் பேசினாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. தெரியலங்க என்னாச்சுன்னு. உங்களுக்கு கால் பண்றது இல்லையா ப்ரோ? இல்ல மொபைல்ல கால் பண்ணுவாரு, இப்ப காலும் பண்றது இல்ல. என்னாச்சு தெரியலையா அன்னைக்கு?
ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு என்னமோ. ஸ்பேஸ்ல அரசியல் பேசலாம் இன்னும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார்ல, அதனால அதுக்கப்புறம் தான் வரவே இல்லை. அப்படியெல்லாம் இல்லைங்க. உண்மையிலே நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. உண்மையிலே ஃபோனே பண்ணுறதில்ல, வருத்தமாக தான் இருக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐடியும் இல்லை, ஒன்றும் இல்லை, பேரும் இல்லை. அவர் நம்பர் யார் இந்த படங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஐடி இல்லைங்களா உங்ககிட்ட? அவரு அவருக்கு எந்த ஐடி? திடீர்னு ஒரு ஐடியில் வருவார். ஐயப்பா அவன்கிட்ட இல்ல நம்பர் இருக்கு, அவர் நடராஜ் நம்பர். ரவின்னு வருவாரு. ராகுல்கிட்ட இருக்கும், ராகுல்கிட்ட கேட்கிறேன். ராகுல்கிட்ட கேளுங்க. ப்ரோ என்ன மார்டின் தோழர்? ட்ரைலர் எப்படி இருந்துச்சு ப்ரோ? என்ன படம்? மார்டின் மார்டின் அந்த கன்னடா படமா? ஆமா ஆமா. அது மாசா அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து அர்ஜுன் பாம்பு இடிக்கிறது, தெரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு இல்ல ஸ்டைலில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இல்ல கங்குவா கூட வருது இல்ல, கங்குவா அக்டோபர் 10th அது அக்டோபர் 11th எப்படி? இப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுங்க, அவ்வளவுதான். அது அவர் ஒரு சின்ன ஹீரோங்க. மார்ட்டினை பார்த்தனா வாயா பிளந்தீங்கன்னா என்ன? இல்ல எல்லா லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணலாம், சைனீஸ், ஸ்பானிஷ், ரஷ்யன் எல்லா லாங்குவேஜ் ட்ரைலர் விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்க. எல்லாம் கப்ஸா, கேஜிஎஃப் சேம். ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா சேம் அதே டெம்ப்ளேட்ல கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் சேம் அதே மாதிரி போறாங்க ப்ரோ. அந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படம்லாம் வந்து சும்மா ஏதாவது டெம்ப்ளேட்லேயே ஒன்று இருக்குன்னு இருந்தாங்க. ஸ்டோரி வேற அர்ஜுன் பண்ணிருக்காரு. ஆமா, அர்ஜுன் முடியே வந்து 4 ஆஸ்கர் அவார்டு 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் பண்ணியிருக்காரு. ப்ரோ வைபர் கீழே தூக்கிடுங்க ப்ரோ. ப்ரோ இந்த கோட் ஏதோ இன்சைட் ரிப்போர்ட் அது இதுன்ட்டு உருட்டிட்டு இருக்காங்க, உண்மையா இல்ல எப்படி ப்ரோ அது? அதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. இன்னும் படம் வந்து ஃபைனல் வெர்ஷனே ரெடி ஆகலை. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா விஜய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா, அது இருக்கலாம் மேபி. ஓகே. பட் அதுக்குன்னு விஜய் பார்த்து அவர் படத்தையே வந்து என்ன சொல்லுவாரு, அது நல்லா சொல்லுவாரு. ஏன்னா ஈவினிங்ல இருந்து ஒரு டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, சம்பவம் உறுதி அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏதோ சினாப்சிஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க, சேம் அது சினாப்சிஸ் அப்புறம் அதெல்லாம் கிடையாது. ப்ரோ இந்த கவிந்து டடா இருக்குல்ல, அந்த மூவி வந்து எந்த ஓடிடில இருக்கு ஆக்சுவலி? நான் ஆக்சுவலி பார்த்துட்டு இன்னொரு தடவை அது பார்க்கலாம். ஆக்சுவலாக அமேசான்ல கொடுத்துருந்தாங்க. அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு, இப்போ எடுத்துட்டாங்க. கலைஞர் விட்டு இருக்கு அந்த ரைட்ஸ். அவங்க யூடியூப்ல போடலாம், இல்லை ஏதோ பண்ணலாம். அவங்க எதுவும் பண்றதில்லை, அவங்க கண்டுக்காம இருக்காங்க. கட்சி பணிகள், நாட்டோட நலன் நிறைய இருக்கிறதுனால அவங்க கூகுள்ல செக் பண்ண அமேசான்ல இருந்தது, ஆனா உள்ள போனா ஹிந்தில பிளே ஆகுது. தமிழ்னு காட்டுது வெளியில, ஆனா உள்ள போனா ஹிந்தில பிளே ஆகுது. அந்த ரைட்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்க எல்லாம் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணணும். யூடியூப்லயாவது போட்டு தொலைலாம், அதையும் பண்ண மாட்டாங்க. ப்ரோ அந்த இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? ஹிந்தியில ஒரு படம் வந்திருக்கு பாருங்க, அந்த அது ஒன்று. அதுதான் அந்த ரிப்போர்ட் தான் இன்சைட் ரிப்போர்ட். என்னங்க என்னவோ புதுசா படம் எடுத்த மாதிரியே இவ்வளவு கேள்வி. எப்படி இருக்கும் அந்த? அதுதான் வந்து தமிழ்ல எடுத்து, ஹிந்தியில எடுத்து, அதுக்கப்புறம் தெலுங்குல எடுத்து, மலையாளத்துல எடுத்து, எல்லா லாங்குவேஜ் எடுப்பாங்களா? அதான் ப்ரோ கேட்டேன். வேற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதே படம் தான், அப்படியே தான் இருக்கும். இந்த படத்தை அப்படியே தாங்க இருக்க முடியும், ஒன்றும் மாற்ற முடியாது. ஹீரோ மாதிரி இருக்காரு, இவங்க டெக்னீஷியன் எல்லாம் மாதிரி இருப்பாங்க, அதுதான் இருக்கும். எல்லா படத்துக்கும் இன்சைட் ரிப்போர்ட் கேட்குறாங்களே. சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது ஒருவேளை நடக்கலை அப்படின்னா வந்து சண்டைக்கு வந்துடுவீங்க, அதனால தான். பரவாயில்ல சொல்லுங்க ப்ரோ, கேட்போம். அதான் சொல்லிட்டேனுங்க, அந்த படம் தாங்க இந்த படம், அதே தான். ஹிந்தி படம் தான் இந்த படம்.
அந்தாதுன் தான் இந்த படம். இல்ல ப்ரோ, அந்தாதுன் இப்போ தமிழ்ல பார்த்தவனுக்கு ஒரு இந்த படம் கத்தினா எப்படி இப்போ தெலுங்குல வேற மாதிரி ரிவ்யூஸ் வரும்ல. இப்போ அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் இருக்காது. அந்த படம் தான் இந்த படம். அவ்வளவுதான். ஒரு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அந்த படம் தான் இந்த படம். அந்த படத்தை பார்க்கல அப்படின்னா இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்த்துருந்தாலும் திரும்ப பார்க்கலாம். அந்த மாதிரி கதை தான். சரி. அதுக்கு பார்த்துட்டு கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இங்கே அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அது தனிப்பட்ட விருப்பம். கார்த்திக் ப்ரோ, கோட் ட்ரைலர் எப்போ ப்ரோ? இன்னொரு 10 நாளில் வந்துருங்க. அதிகபட்சம் 5ஆம் தேதியா 15 நாள் வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 20க்குள்ளே வந்துடும். 15 வருதா இல்லை 18 20க்குள்ளே டேட் வருதான்னு தெரில. ஆனால் வந்துடும். ப்ரோ ஒரு டவுட்டு. இப்ப சீமான் இருக்காங்களா, அவங்கள ஒருத்தவங்க திட்டிகிட்டே இருக்காங்களே, ஒரு லேடி பெங்களூர்ல இருந்துன்னு சொல்றாங்க. இப்ப இப்ப சீமான் கூட சப்போஸ் விஜய் கூட்டணி வச்சா இது நெகட்டிவா தானே இம்பாக்ட் ஆகும்? இல்ல ஏன்னா அவங்க ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க, அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கிற மாதிரி. சீமான் கூட யாரு வந்து கூட்டணி வச்சாலும் கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும், ரெண்டுமே இருக்கும். எது அதிகமா இருக்குன்றது பொறுத்து இருக்கு. நீங்க எந்த விஷயத்துல சீமானோட உடன்படுறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எதை பிடிச்சு போய் அவரோட கூட்டணி சேர்ந்தா அப்படின்னு. ஆனா அப்படி சொல்ற பாயிண்ட் ரொம்ப கம்மி சீமான்ட்ட. ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் நேர்மையானவர். அதனால இப்போ கம்யூனிஸ்ட் தான் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டோட திமுக கூட்டணி வச்சுட்டே இருக்கும், கம்யூனிஸ்ட் வந்து நேர்மையானவங்க அதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு மேலேயும் விமர்சனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா. ஆனால் அவங்க சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கும்ல. இப்போ பாமக பார்த்தீங்கன்னா அவங்க வன்னியருக்கு நேர்மையான ஒரு கட்சியாக இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க, அந்த வன்னியர்களுக்காக உழைக்கிற கட்சி அப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சீமானுக்கு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எந்த பாயிண்ட்ல அவர் போய் பிடிச்சி போய் ஓட்டு கேட்டீங்க, அவர்கிட்ட போய் கூட்டணி சேர்ந்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு 35 லட்சம் ஓட்டு இருக்கு போன எலெக்ஷன்ல, அதுக்காக போய் சேர்ந்தோம் அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து நீங்களே பேசிட்டு இருக்க வேண்டியது. அவ்வளோதான். நாளைக்கு 50 லட்சம் ஓட்டு வாங்கினீங்கன்னா அவரே சீமானே ஈஸியாக சொல்லிடுறாரு, நான் போன எலெக்ஷனே 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன், இந்த எலெக்ஷனே எனக்கு வந்து ஒரு 45 லட்சம் ஓட்டு வந்திருக்கும், தம்பி விஜய் வந்ததுனால ஒரு 5 லட்சம் சேர்ந்து வந்துருச்சு, தம்பி விஜயோட ஓட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவரே பேசிடுவாரு. அவர் எப்பயுமே ஒரு லாயலான ஆள் கிடையாது, அரசியலுக்கான ஆள் கிடையாது. அது தேவையில்லாத கூட்டணி தான். அது தெரில, விஜய் அது முடிவு பரலன்னு தெரில. ஆனால் அந்த முடிவு நோக்கி தான் விஜய் போயிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம அந்த அரசியல் பற்றி பேசாதீங்க, விட்டுருங்க. விஜயோட அரசியல் பற்றி நம்ம தேவையில்லை. அடுத்து 30 நாள் கோட்டை பற்றி பேசுவோம். இல்ல ட்விட்டர் பார்க்கும்போது அது அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு, சரி டவுட் வந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. வாயை திறந்த பொய் மட்டுமே ஏங்க ஒரு மனுஷன் லைஃப்ல வந்து எவ்வளவு பொய் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேர்த்த போய் நிறுத்துறீங்க. அந்த 100 பேர்த்துல சீமான் நிறுத்துறீங்கன்னா அந்த 100 பேர் யாருன்னு நம்ம தெரியலனா கூட சொல்லலாம், கையெடுத்து சீமான் தான் நம்பர் 1ங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியா. அப்படி ஒரு பொய்யை மட்டுமே பேசி வாழ்க்கை நடத்திட்டு இருக்க ஒரு ஆள், அவ்வளவுதான். ஒரு 100 பேர்த்த நிறுத்துறீங்களே, இந்த ஸ்பேஸ்ல இருக்கீங்க இல்லையா, இந்த 1000 பேர்த்துல யாருங்க அதிகமா போய் பேசிட்டு வாங்க? ஒருவேளை நீங்க சீமானார்னா நான் அனலைஸ் பண்ணவே தேவையில்ல, இவனுக்கு தெரியும் தெரியாது, மூஞ்சி தெரியும் தெரியாது, அதெல்லாம் பேசவே தேவையில்ல, நீங்க இவர் தாங்க அப்படின்னு சொல்லிடலாம் கை நீட்டி. அந்த மாதிரி பொய்யை மட்டுமே பேசி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தர் அவ்வளவுதான். அவருக்கு பின்னாடி இப்போ 35 லட்சம் ஓட்டு அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு நீங்க பேசுறீங்களா, அது ஒரு சாதனையை பார்த்தீங்கன்னா அவர் வெறுக்கிறவன் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கான் இங்க, மினிமம் சொல்றேன், ஓட்டு அரசியல்ல இருக்கவங்க சொல்றேன். ஆனா அவர் அதை ஒரு பெரிய பிம்பமா நினைச்சு நீங்க போய் நிக்கிறீங்க கூட, அவரோட சீமானோட நான் நிக்கிறேன் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னா தாராளம் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். பொய் மட்டுமேன்னு சொன்னீங்க, பொய் மட்டுமே, பொய்யின் உருவமேன்னு சொல்றீங்க, கரெக்ட், ஓகே. அவரு சொன்ன நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு என்னது இது இல்ல, ஒரிஜினாலிட்டி இல்ல, அது கரெக்ட். பட் இங்க எத்தனை பேர் பேசுறதுல, எத்தனை அரசியல்வாதிகள் கொடுக்கறதுல நம்ம ஒரிஜினாலிட்டி பார்த்தோம், இல்ல அது நாம பாக்கறதுக்கு ட்ரை பண்ணோம்?
நீங்க இந்த விஷயத்துல சொல்றீங்க அப்படின்னா ஒருத்தர் விரும்புறாங்க. இப்போ ஒரு விஜய் ஃபேன்ட்ட கூட்டு கேளுங்க, அவன் என்ன சொன்னாலும் விஜய் பத்தி பாசிட்டிவா தான் சொல்லுவான். விஜய் மேல அவனுக்கு என்ன இப்போ பீஸ்ட் எப்படி இல்ல இல்ல இருக்குன்னு கேளுங்க. கார்த்தி விஜய் ஹார்ட்கோர் விஜய் விட்டுடலாம், இல்ல இல்ல விஜய் நான் சொல்றேன், விட்டுடலாம். இல்ல நான் இல்ல விஜய்னு விஜய் சொல்லுங்க, விட்டுட்டு நான் நாம சொல்றேன். இருக்கிற சரி நிகழ்கால சரி ஓகே, அரசியலுக்கு போயிடலாம். ரஜினி வச்சுக்கோங்க, ரஜினி வச்சுக்கோங்க. ஒரு இல்ல இல்ல மனுஷனை நீங்க பிடிச்சோன்னு நிகழ்கால வச்சுக்கலாம். அரசியலுக்கு போயிருங்க. ஏன்னா இது நிகழ்கால அரசியலை பத்தி அரசியலுக்கு தாங்க சொல்றேன், அரசியல் தாங்க சொல்றேன். அண்ணாவை பத்தி கேளுங்க. திமுகல என்னைக்காவது அண்ணாவை பத்தி ஸ்டாலின் வந்து அண்ணா தான் என்னை கூப்பிட்டு ஊட்டி விட்டாரு அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஓகேவா? என்னைக்குமே அவங்களுக்கு தெரியும் அண்ணா எப்படி பார்க்கணும், பெரியார் எப்படி பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் எப்படி, ஜெயலலிதா இவ்வளோ அரசியல் பண்ணதுக்கு அப்புறமே எம்ஜிஆரை பத்தி எந்த இடத்துலயும் இதை சொன்னதில்ல. இன்னைக்கு நீங்க அவ்வளவுதான் ஏன் போறீங்க? சசிகலா நினைச்சா நான் தான் வந்து ஜெயில கதை பண்ணேன் இதை பண்ணு இதான் சொல்லலாம், அது சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே நீங்க வந்து நெருக்கமான ஒருத்தரை விட்டுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள வச்சுக்கிட்டு அதை பேசி மக்களை ஏமாத்த நினைக்க மாட்டீங்கல்ல. அது சீமான் பொதுவாகவே என்னன்னா அவருடைய ஆரிஜினே தப்பு. பிரபாகரன் ஒரு ஆளை எப்படிலாம் கேவலப்படுத்தி எப்படிலாம் அசிங்கப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணது சீமான். நீங்க அவர் மேல இருக்க நிறைய மரியாதையே குறைஞ்சது காரணமே சீமான் தான். அவர் ஊட்டி விட்டாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு அவர் ரொம்ப கேடி பொருளா மாத்தி விட்டாரு. சீமானை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அவர் அதை வச்சு அரசியல் பண்றது, அதை வச்சு இங்க இருக்க யங்ஸ்டர்ஸை வந்து தூண்டி விடுறது, இந்த மாதிரி அப்படி ஒரு ஆளு. திரும்ப ஒரு பொய்ன்னு தெரியும், அந்த பொய்யை திரும்ப திரும்ப பேசுறது, அந்த பொய்யை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தை அதுக்குன்னு ஒரு கூட்டம் நம்பிச்சுன்றதுக்காக ஒரு பொய் உண்மையாயிருது. அவர் கட்சியில இருக்கவங்களே அப்படிதாங்க மதிப்பாரு. அவர் சொல்லுவாரு ஒண்ணு, அண்ணன் தம்பிக்குள்ள அப்படிதாங்க பேசுவேன். எப்படி அண்ணன் தம்பிக்குள்ள கெட்ட வார்த்தையில பேசிப்பியா, திட்டிக்குவ நீ. இப்ப இதே வந்து உன் தம்பி ஒண்ணு கெட்ட வார்த்தை, அண்ணே உங்களை தானே அசிங்கமா திட்டினேன் கெட்ட வார்த்தையில அப்படின்னு ஏத்துக்குவாரு அவரு. அதெல்லாம் கிடையாது. யாரும் அந்த கட்சியில வளரக்கூடாது, அவர் மட்டுமே அந்த கட்சியில இருக்கணும். அதுதான் அவரோட கோரி. இந்த கட்சியை அவர் வந்து ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான ஒரு இதாதான் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த கோலும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாதுங்க. இப்போ நீங்க வந்து பாமக மேல 1008 விமர்சனம் வைங்க, கிடையாது அப்படிலாம் கிடையாது. அந்த குடும்பத்தை தவிர வேற யாரும் வரப்போறது இல்ல, யாரையும் வளர விட மாட்டாங்க. இருக்கட்டும் இல்லைங்க, இருக்கட்டும் இல்ல என்ன இருக்கு, இருக்கட்டும். நானே கேக்குறேன், சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்காக சொல்றேன். ஏங்க இதுல என்னங்க இருக்கு? இப்போ ராமராஷ்டிரம் நீங்க சொல்றீங்களே 1008 விமர்சனம் சொல்லுங்க. ராமதாஸ் என்னைக்கா வன்னியருக்கு எதிராக நிற்பாரு? நிக்க மாட்டாரு. திருமாவளவன் வந்துட்டு 1008 விமர்சனம் சொல்லுங்க, அவர் எதிராக நிற்பாரா? இல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க, வேங்காடு வயலுக்கு வந்து அவர் வந்து கொந்தளிக்கல பேசல அப்படின்ற விமர்சனம் வேணா வைப்பீங்களே தவிர எதிராக நிக்க மாட்டாரு. ஆனா சீமானுக்கு அதுக்கு எவே கிடையாது. எப்படி வேணாலும் பேசுவேன், யார வேணாலும் பேசுவேன், கூட இருக்கவனே கெட்டவன் திட்டுவேன், திட்டிட்டு ஆமாண்டா நான் தாண்டா திட்டினேன், அண்ணன் தாண்டா திட்டினேன், இது ஒரு மேட்டரா அப்படின்னு அவன் திட்டினாலும் வாங்கிக்குவாரு. அவரு என்னன்னா இங்க இருக்கிற வந்து ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அந்த குரூப் எப்படின்னா இந்த நோட்டாக்கு முன்னாடி ஓட்டு போட்டுட்டு இருந்தானுங்க, இதுக்கப்புறம் யாருக்கு போடுறதுன்னு தெரியாம இந்த மாதிரி நல்ல ஒரு காமெடியா பேசுறவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு ஒரு குரூப். மொத்தத்துல அவர் பேசுறதுனால வந்துட்டு அவருக்கே தெரியும் தமிழ் தேசியம் வராது. அது இங்கேயும் இல்ல, உலகத்திலே இங்கேயும் வரல, அவருக்கும் தெரியும். அது அவருக்கு வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை திரும்ப பேசி ஈழத்தெல்லாம் உருவாக்க முடியாது தெரியும். ஸ்ரீலங்காவே அங்க இப்படி பிச்சு எடுத்துட்டு இருக்கானுங்க, ஸ்ரீலங்காவே மொத்தமாவே. அங்க போய் தனிநாடு கேட்டு அவன் இருக்கிற நாடே காப்பாற்ற முடியாம நன்மல் இருக்கான், அது நடக்காதுன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் அதை பேசுவாரு. அவர் காங்கிரஸ் எல்லா கட்சியுமே திட்டிட்டு இருப்பாருங்க. எது என்னதான் பண்ண போற அப்படின்னு, இந்த எலெக்ஷன் ஜெயிக்க போறியா, அதுவும் பண்ண மாட்டேன். சரி ஓகே, எங்க நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா, அதுவும் பண்ண மாட்டேன். இப்படியே பேசிட்டு இருப்பாரு அவரு. அவரோட லைஃபை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி கரெக்டா ஓட்டிட்டு இருக்காரு அவரு. இப்போ 58 வயசு அண்ணனுக்கு 58 வயசு, இன்னொரு 10 வருஷம், இன்னும் 2 எலெக்ஷன் ஈஸியா ஓட்டிடலாம் அவரு. 68-70 வயசு வரைக்கும் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியா வந்து அரசியல் விட்டு வளர்க்குறேன், இல்லைன்னா நான் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்னு போயிடலாம் அப்படின்றதுதான் அவரு. இதே மாதிரி எந்த கோலும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாதுங்க கார்த்தி. இதே மாதிரி இப்ப எத்தனை ஒட்டுண்ணிகள் வந்துட்டு இருந்துட்டு இருக்காங்க நிகழ்கால அரசியல்ல, ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்துகிட்டே இருக்காங்கல்ல. சோ இவர் அட்லீஸ்ட் வந்து என்ன இருக்காங்க, என்ன அட்லீஸ்ட் என்னங்க அட்லீஸ்ட் இல்ல அட்லீஸ்ட் இல்ல நான் சொல்றேன்னா இதே மாதிரி ஒட்டுண்ணிகள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்கள யாரும் ஒட்டுண்ணின்னு புரியல, யார சொல்றீங்க? ஒட்டுண்ணி யார் சொல்றீங்க? கம்யூனிஸ்ட் சொல்றீங்களா, விசிகா சொல்றீங்களா, தெரியும் ஒட்டுண்ணிகள்னா சொல்றீங்க? காங்கிரஸ் சொல்றீங்களா, எந்த கட்சி சொல்றீங்க? இல்லங்க எத்தனையோ கட்சி சொல்றீங்க சொல்றீங்க.
எத்தனையோ கட்சி இருக்குல்ல, ஆட்சி எந்த கட்சி மாறுறப்ப சொல்லுங்க, இந்த பக்கம் எந்த போறதும் அந்த கட்சியை பக்கம் சொல்லுங்க. போறதும். ஏங்க நிறைய கட்சி இருக்குங்க. இதுல ஒட்டுண்ணி ஒரு நிறைய கட்சின்னு மென்ஷன் இருக்கிறாங்க. பண்ண வேண்டிய இல்ல. இப்போ அதான் ஒரு கட்சியை ஒட்டுண்ணி மென்ஷன் நிறைய பண்ணா இருக்கு. இன்னொரு கட்சி இல்லைன்னு கேட்பாங்க. நிறைய கட்சி இருக்கு. இப்ப மெஜாரிட்டியான கட்சி பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். அவங்களோட கூட்டணி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் ஒட்டுண்ணிகள். அதெல்லாம் கிடையாதுங்க. ஒட்டுண்ணி எல்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு அவங்க வேணும், அவங்களுக்கு இவங்க வேணுங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு 0.5% ஓட்டு சதவீதம் இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் வர்றப்போ அது எல்லாமே வந்து சேர்ந்து கூடி வருதுங்க. இப்போ திமுக எதுக்குங்க அவ்வளோ பெரிய கூட்டணி வைக்குது, அவ்வளோ பேர்த்து எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? 0.5% 1% ஓட்டு கூட இங்கே பெரிய மதிப்பு இருக்குதுங்க. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50,000 ஓட்டு இருந்ததுன்னா நீங்கள் பெரிய ஆளுங்க. உங்களை கூட வச்சுட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா நீ கட்சிகள் நிறைய ஆக ஆக, கூட்டணிகள் நிறைய ஆக ஆக நீங்கள் 100 ஓட்டு 200 ஓட்டில் தான் ஜெயிக்கிறது தோக்கிறதே இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒட்டுண்ணின்லாம் சொல்ல பிரதர், அரசியலில் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வேலிடிட்டி இல்லை அப்படின்னா எந்த சைடுமே சேர்த்துக்கவே மாட்டாங்க முதல்ல. அதனால் ஏதோ ஒரு வேலிடிட்டி, ஏதோ ஒரு காரியம் செஞ்சு ஒரு அரசியல் கட்சி நடத்துறது எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? டம்மி அரசியல் கட்சியாகவே இருக்கட்டுங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு ஆஃபீஸ் போட்டுங்க, அதில் இருக்கிற மாவட்ட செயலாளர் இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து நடத்துறதே பெரிய சிரமங்க. இப்போ சரத்குமார் அண்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சியெல்லாம் தூக்கி கலைச்சிட்டு போய் பிஜேபி நான் ஒரு 10 பேர் சிரிச்சிருப்பாங்க என்னடான்ட்டு. சரியான முடிவுங்க. ஏன்னா கட்சி நடத்த முடியாதுங்க ப்ரோ. ஒரு சாதாரண லெட்டர் பேடு கட்சி நடத்துறதுக்கே மாதம் 5 to 10 லட்ச ரூபா வேணுங்க உங்களுக்கு. அப்போ தான் நடத்த முடியுங்க. அப்படிங்கிறப்ப இந்த கட்சிகள்லாம் சும்மா நடத்துவாங்களா? அப்போ ஆதாயங்கிறத விட வந்து அவங்க சர்வைவலுக்கு ஒன்று பண்ணி தான் ஆகணுங்க. இன்னொன்று ஏதோ ஒரு ஓட் பேஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லி குறைஞ்சது ஒரு 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 10,000 ஓட்டோ ஒரு 5,000 ஓட்டோ மாறுற அளவுக்கு பவர் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பெரிய கட்சிகள் வந்து மரியாதை தருதுங்க. சும்மா பிளாங்காவெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டணி ஒப்பந்தம்ட்டு வந்து சும்மா கூட்டணி காமிக்கிறக்காண்டி அப்படியெல்லாம் வந்து அவங்க சைன் போடுறது இல்லைங்க. ஏதோ ஒரு வழியில் அவங்க வந்து வேலிடிட்டி ஆட் பண்ணுறாங்க. ஏன் சின்ன சின்ன கட்சிகள் கூட திமுக எலெக்ஷன் வர்றப்ப சேர்த்துக்குது. சரி, பெரிய கட்சி நாங்கள் இருக்கிறோம், காங்கிரஸ் இருக்கிறாங்க, விசிகா இருக்குது, இந்த மாதிரி அப்புறம் இந்த முஸ்லீம் லீக் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு 4-5 கட்சி மட்டும் வச்சுட்டு போகலாம்ல. ஏன் 10, 12, 15 கட்சியெல்லாம் சேர்த்துட்டு பண்ணுறாங்க? ஏன்னா ஒவ்வொரு தொகுதியில் அவங்க தான் டிஃப்ரென்ஸுங்க. ஒவ்வொரு தொகுதியில் நாம் ரொம்ப சின்ன கட்சின்னு நினைக்கிறது, அந்த தொகுதியில் அவன் நினச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. அப்படிலாம் நிறைய தொகுதி இருக்குதுங்க. அவங்க நினச்சா 10,000 ஓட்டை மாற்றுறதுக்கு முடியுங்க. சின்ன லெட்டர் பேடு கட்சின்னு நினச்சிட்டு இருப்போம், பார்த்தா அந்த ஊரில் அந்த காஸ்ட்டில் அவன் சொன்னால் 5,000 ஓட்டு மாறுறதுக்கு இருக்குங்க. அதனால் நாம் அது அப்படி சொல்ல வேண்டியது இல்லைங்க ப்ரோ. அப்படி வந்து ஒட்டுண்ணியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் இருந்து வேலை செஞ்சு தான் அவங்க வர்றாங்க. சீமானந்தனை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தேன் அப்படி கார்த்தி. இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே இப்போ அதிமுகவுடைய இப்போ மிகப்பெரிய டிபாக்கலுக்கு காரணம் என்னென்னா, அது ஒரு தனிநபர் கட்சியாக இருந்தது தான் பெரிய பிரச்சனை. இப்போ கலைஞரையா இருக்கிறப்போ தப்போ ரைட்டோ நம்ம சும்மா சொல்லுவோம். திமுக வந்து திமுகவாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இங்கே நம்ம திமுக எதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற குரூப் வந்து என்ன சொன்னாங்கன்னா அது குடும்ப கட்சியாகும் அப்படிங்குவாங்க. பட் திமுக இருக்கிறதுக்கு அதை வீழ்த்த முடியாததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அவங்க முதல் கட்ட, 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட தலைவர் வரைக்கும் இருக்கிறாங்க. பிரச்சனை இருக்குது, அது வேற விட்டுருங்க, அது ஒரு நாள் பேசுவோம். அது எந்த அளவுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அத்தனை கட்ட தலைவர்களை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் வந்து எவ்வளோ தூரம் பேச முடியுதோ அதை விட 10 மடங்கு ராசானம் பேசுவோம். அப்படி ஒரு கொள்கை பிடிப்போட உட்காந்து கரெக்டாக வந்து உட்காந்து பேசுவார். ஒரு திருச்சி சிவா வந்து போய் அங்கே பாராளுமன்றத்தில் பேசினார்னா அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ராகுல் காந்தி முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை மதித்து கேட்குறாங்க. அப்படி 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து திமுகக்குன்னா நிறைய ஸ்ட்ராங், அவங்க பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இது ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பண்ண பெரிய தப்பு என்னென்னா, அது ஒரு நபர் கட்சியாக வச்சுட்டு போனாங்க. நான் தான், எனக்கு தான், நான் சொன்னா தான், நான் பண்ணா தான் அப்படின்ட்டு எனக்கு யாரையுமே ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. அவங்க அடையாளம் காட்டவே இல்லை. இன்னொன்று உருவாக்கியும் முடியல. நீங்கள் அவங்க டிபாக்கில் அவங்க அவங்க இறந்ததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து முன்னாடி நின்று பேசி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ இங்கே வந்து கலைஞரையா இருந்தப்போ சரி, எப்பவுமே சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவருக்கு சரிசமமாக உட்காந்து கலைஞரையாவே வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்து விட்டா அப்படி.
ஸோ திமுகவோட ஒரு பெரிய பாசிட்டிவ் வந்து அதுங்க. அப்போ அது ஒரு நபர் கட்சியாக இருந்ததா அதிமுக இன்னைக்கு வந்து தலைவர்கள் அது உங்களுக்கு கட்சி மாதிரியே தெரியலைங்கள்ல அதிமுக. சும்மா பேசிக்கலாங்க, எடப்பாடியார் வர்றார், நாளைக்கு வந்து 2026 ஆட்சியை பிடிக்க போறாரு, நாம் இங்கே பேசிக்கலாம். ஆனால் அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க டிஃபிகல்ட்டி என்னென்னா தலைவர் இல்லாமல் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்க. அந்த புல் வரமாட்டேது, ஓட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேது. ஸோ அதோட பிரச்சனை வந்து என்னென்னா அது ஒரு நபர் கட்சியாக இருந்தது தான். நாம் தமிழர் அதே அது நடந்துடக்கூடாது. ஒரு நபர் கட்சிகள் என்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடி வாங்குங்க. எனக்கு இருக்கிற விமர்சனம் அதுதான். அங்கே வந்து என்னென்னா அங்கே நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, அவங்களெல்லாம் வளர்த்து விடணும். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், அரசியல் பண்ணுங்க. இந்த தனிநபர் விமர்சனம், இந்த தரம் தாழ்ந்து கீழே போகிறது, இதெல்லாம் இருக்குல்ல. சரி, அப்போ இல்லை எதிரணியர் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்களும் பண்ணுவீங்கன்னா அப்புறம் 2 பேர்த்துக்கு என்ன வித்தியாசம்? எதற்கு தேவையில்லாத பேச்சுக்கள்ங்கிற நான் இதில் என்ன மக்கள் பார்வையில் என்ன எப்படி பார்ப்பாங்க உங்களைய? எப்படி பார்ப்பாங்க? நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. என்னங்க இது இப்படி? ஏன்னா நீங்கள் வந்து சரியாக எடுத்து வைக்கக்கூடிய விவாதங்கள் கூட இந்த மாதிரி பேச்சுக்களால் என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் வந்து என்னென்னா ஓகே ஆப்போசிட் சைடு சொல்கிறது உண்மைதானோ அப்படின்னு நினைக்க வச்சிட்றாங்க. அப்போ ஒரு சபை நாகரிகத்தோட எதுனாலும் சரி அதை பேசி அதை சரி பண்ணி 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு 10-20 பேர்த்த முன்னிறுத்தி அவங்கள வந்து சரியாக வழிநடத்தி இப்படியெல்லாம் பண்ணாதான் ஒரு கட்சியாக இருக்குங்க. ஒரு நபர் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவர் ஒன்ஸ் கீழே வரும்போது அப்படியே மறைஞ்சிடும் அது. ஸோ இன்னொன்று அவங்க எடுத்திருக்கிறது பெரிய சித்தாந்தம், தமிழ் தேசியங்கிறது மிகப்பெரிய சித்தாந்தம் அது. அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா தமிழ் தேசியத்தோட மொதல் பேசிக் கொள்கையே அந்த நாகரிகம் தான். அதுதான் அந்த நாகரிகம் தான் ஃபர்ஸ்ட் பேசிக் கொள்கை. அப்போ அது நாகரிகம் இல்லாமல் நாம் வந்து பேசி அந்த கொள்கையை எங்கே யாரு கொண்டு போய் பேசுறதா நாகரிகமா? என்னங்க நாகரிகம்? அதான் ஏன் சொல்றேன் நானு, பிரசாந்த் ப்ரோ அவங்களுக்கே தெரியும் இன்னொரு 100 வருஷம் வந்தாலும் அவங்களை ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கே தெரியும். அப்படிலாம் கிடையாது ராபின் சார், நீங்க எழுதி வச்சுக்கோங்க பிரசாந்த் ப்ரோ. அவங்க கட்சி சர்வைவ் ஆவறது த்ரூ ஃபண்டிங். இல்ல நீங்க என்ன நினைச்சா இல்ல நீங்க இல்ல நீங்க ஒரு பிளைன் நீங்க அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுங்க, தப்பே இல்ல. இல்ல ப்ரோ, தம்பி எல்லாருமே பண்றாங்க, தப்பு இல்ல. பேசாதீங்க இருங்க. நீங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க சித்தாந்தம் கன்ஃபார்மா வராது, அது பிராக்டிகாலிட்டி இருங்க. பேச விடுங்க. நீங்க ஒண்ணு பேச ஆரம்பிச்சீங்கன்னா யாருக்கு சொல்றது கேட்கறது இல்ல, அது முடிக்கிற வரைக்கும் பேசிட்டே இருக்கிறது. இன்னைக்கு ஷேக் ஹசீனா வந்து பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல பெருவாரியான வாக்குல ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வந்து அந்த நாட்டை கண்டுபிடிச்ச மேலே மண்டையில சிலைக்கு மேல வந்து பங்களாதேஷ பத்தி பேசுறீங்களா? அததான் சொல்றேன். இல்ல அத பத்தி நான் சொல்றேன், உங்களுக்கு கருத்து இருக்கு, நீங்க இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். அதனால இதுதான் நடக்க அரசியல்ல நம்ம ஜோசியம் பார்க்கறதுக்குலாம் நம்ம எந்த ஆளும் கிடையாது. அப்படிலாம் நாம சொல்லவே முடியாது. அரசியல் இப்படித்தான் இருக்கும், இன்னும் 100 வருஷத்துக்கு இதே தான் நடந்துடும் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு 3 மாசம் மக்கள் புரட்சி எதை வேணா யாரை வேணா தூக்கி வீசிட்டு யாரை வேணா உள்ள ஒன்று உட்கார வைக்கும். ஷேக் ஹசீனா கனவுல கூட நினச்சிருக்காது இப்படி நடக்கும், நாம் நாட்டை விட்டு போவோம். ஸ்ரீலங்கா பாருங்க, கனவுல கூட அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு எக்கானமிக் சுச்சுவேஷன் அவங்களுக்கு வரும். இப்படி போய் வந்து அவங்க நாட்டை விட்டு தான் ஓடினாங்கல்ல, ஓடிட்டு தான் திரும்பி வந்தா அப்படி இல்லை. அது அப்படி நம்ம சொல்ல முடியாது ராபின் சார். நீங்கள் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்போ எப்படி மாறணும்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த கட்சி ஆட்சிக்கே வராது, இந்த கட்சி எதுவுமே நடக்காது, தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியே அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கிறபடி அணுகுமுறை ரொம்ப தப்பாக இருக்குது. திமுகவும் சரி, நாம் தமிழரும் சரி, எல்லா கட்சியிலும் நான் சொல்லிக்கிறேன். நான் என்னன்னா எல்லா அரசியல் தான் சரி, இங்கே யாரும் உலக உத்தமன்லாம் கிடையாது. ஒரு நாகரிக அரசியல் பண்ணிக்கங்க. போட்டு கண்டபடி செகண்ட் கிரேடாக இறங்கிட்டு பேசி அது ரொம்ப தப்புதுங்க. நமக்கு இப்போ ட்விட்டரில் திறக்கறக்கே ஒரு மாதிரியா இருக்குது. கண்டபடி இவன் குடும்பத்தை பேசுகிறான், அவன் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற 2 அரசியல் கட்சி சார்ந்தவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மட்டமாக அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு அப்படி அடிச்சுக்கணுங்கிற நான் எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் ஒரே ஒரு சித்தாந்தத்தில் இருந்த ஆளுங்க தானே. சரி கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டீங்க இப்போ, அதனால என்ன ரொம்ப 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 வெஞ்சன்ஸாக போகுது. அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது ரமேஷ் சார், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கும் போதும் இல்லை வைகோ இருக்கும் போதும்
எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் கூட இவ்வளவு கேவலமா கெட்ட வார்த்தையில பேச மாட்டாங்க. அந்த அம்மா வந்து என்ன சரக்கு ஊத்தி குடிச்சா அப்படிதான் கேட்பாரு. ரொம்ப இல்ல இது வந்து அதுவே அந்த அன்னைக்கு லெவலுக்கு அதுவே ஒரு அன்னைக்கு இறங்கி ஆமா ஆக்சுவலா ஆமா வெயில நின்னு பேசுற நீ பேசுறியா, ஆமா குடிச்சா என்ன தப்பு அப்படிதான் பேசுவாரு புரியல. இது மாதிரி பேச இன்னொன்னு ப்ரோ, பங்களாதேஷ் வந்து காலங்காலமா அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வரவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் இல்ல. அங்க வந்து எல்லாருமே இங்க வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் காட்டிலும் பிரைவேட் ஜாப்ஸ்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க. அங்க அப்படி இல்ல ப்ரோ, எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் விரும்புவாங்க. அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற அவன் என்ன சொல்றான், யார் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும், எல்லாருமே உன்னோட தாத்தா பாட்டி யாராவது இல்ல உங்களோட ஃபாதர் யாராவது மிலிட்டரியில ஒர்க் பண்ணி இருக்கணும், இல்ல கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு டிஃபென்ஸ்ல இருக்கணும், அவனுக்கு தான் தருவேங்கிறான். அந்த இஷ்யூ பெரிய லெவல் ஆகி ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. அப்ப பார்த்தாங்க அது ஏகப்பட்ட பேருக்கு அவங்க என்ன பண்றாங்க. இப்ப உங்க அப்பா வந்து மிலிட்டரியில ஒர்க் பண்றாங்க. இப்ப பொதுவாவே இங்கேயும் கல்ஃப்ல எல்லாம் அதே மாதிரி தான். நீங்க வந்து ஒரு மிலிட்டரி சைட்ல உங்க அப்பா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கவர்மெண்ட்ல ஜாப் கிடைக்கும். அதுதான் ஒரு என்னன்னா நீங்க ஃபெய்த்ஃபுல்லா இருப்பீங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் ட்ரஸ்டா இருப்பீங்க. அது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு புரியாது. இன்னொன்னு அவங்க பாதி பேர் 80% எல்லாருமே தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லை, யாருமே அந்த லெவலுக்கு எஜுகேஷன்லயும் கம்மி, ஃபுல்லாமே வந்து அவங்க அவங்க கவர்மெண்ட்ல தான் போன விரும்புறாங்க. ஏன்னா பாவர்ட்டி உங்களுக்கே தெரியுங்களே ராபின்சா அவங்க ஆக்சுவலா அது தமிழ்நாடு நீங்க 10-20 பேசணும். வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கே விட்டுருக்கு ப்ரோ. 10-20 வருஷமா ராபின்சா பங்களாதேஷ் தொழிலா வந்து பாத்தீங்கன்னா, நான் திருப்பூர் பேஸ்ட் அப்படிங்கிறங்காட்டி நான் சொல்றேன். நான் தொழிலா வந்து கார்மெண்ட்ல பெரிய லெவல்ல வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா ஆகும், இப்ப இவங்க பண்ண இதுல ஈவன் இங்க இருக்கிற எல்லா கண்ட்ரில இருக்கிற பங்களாதேஷ் எம்பசிக்கு வந்து இஷ்யூ. அவங்க வந்து இப்ப அது நெக்ஸ்ட் வந்து அவங்க ட்ரேடிங் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப வந்து H&M அவங்களாம் கோடி கணக்குல செலவு பண்ணிருப்பான். அப்ப அவன் எப்படி இறக்குமதி பண்ணுவான் இது மாதிரி பண்ணும்போது? அதுதான் பிரச்சனை. இல்ல இப்ப என்னன்னா இப்ப இந்த ரூல் மாறுறது கூட பிரச்சனை இல்ல. நீ பர்டிகுலரா இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தேடி எரிச்சு விட்டுருக்கானுங்க. இப்ப இந்திரா காந்தி அந்த கல்ச்சரல் சென்டர்லாம் தேடி எரிச்சு விட்டுருக்கானுங்க. அப்போ என்னன்னா இப்ப இந்தியா மாதிரி நாடெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் அதிகம் ப்ரோ அங்க. அது வந்து ரொம்ப அதிகம். அது ஓகே நண்பா, முஸ்லிம் நாடு ஓகே. நீ உனக்கு நீயே தீ வச்சுக்கிற, இது யாருக்கு நீ அதுதான் முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் ப்ராப்ளம் இல்ல, அவங்க கண்ட்ரி அவங்களே எக்கனாமி ஸ்பாயில் ஆகுறது அவங்களே. நீங்க ஸ்ரீலங்கா வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கால அங்க இருக்கிறவங்களை வந்து விலைவாசி உங்களுக்கு எந்த லெவலுக்கு போயிருக்கும் தெரியுங்களா? அந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஸ்டேபிள் இல்லாம கவர்மெண்ட் தானே இருக்கு ப்ரோ, அதான பிரச்சனை. இல்ல ஸ்ரீலங்கால செத்துட்டு இருக்காங்க ராபின்சா. இங்க ₹1 அங்க ₹5 நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த சைனா வந்து அவன் ஏதோ பார்டர் அந்த ஒரு வேற ஏதோ ஒரு பிளானுக்காக அவன் ஏதோ ஒரு கடன் கொடுத்தனா கொஞ்சம் இது இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா பிரசாந்த் ப்ரோ, அங்க வந்து ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ற காரியங்கள் இருக்கு. அங்க இருந்து டீ இருக்கு, நூல் இருக்கு, நிறைய இருக்கு. பங்களாதேஷ் என்ன பண்ணுவீங்க, எல்லாமே லேபர் தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து அங்க ஸ்டிச் பண்ண முடியும் இது மாதிரி உண்மை அது வந்து தெரிய மாட்டேங்குது. சேர்ந்து அழிஞ்சு அந்த கண்ட்ரி தான் அழியும், அவங்க இருக்கிறவங்க தான் அழிஞ்சு அங்கதான் எக்கனாமி. பனின் கம்பெனி பூரா அங்க பேஸ் மாறினதுக்கு காரணம் என்னன்னா, திருப்பூர்ல இருந்து கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பனின் வந்து பாத்தீங்கன்னா 50 சென்ட் 75 சென்ட்டுக்கு தைச்சு தர சொல்றான். நாம் இங்க டையிங் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா $2.25 இல்லாம ஒரு நல்ல டிஷர்ட் பண்ணி அவனுக்கு தர முடியாது. அப்போ அது கம்மியாகுதுன்னா என்னன்னா, அங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. டையிங்க போட்டு எங்க வேணா நினைச்சு எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமௌண்ட் கொடுத்தா ஓகே அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் இருந்துச்சு. இன்னும் ரொம்ப சீப் லேபர். உள்ள காலையில் 9 மணிக்கு வந்தானுங்கன்னா நைட் 8 மணி வரைக்கும் போட்டு. நான் என் கூட படித்த பையன் மர்ச்சன்டைசர் ஆனால் அவன் அங்கே தான் மேனேஜராக வேலை செஞ்சான். இதுக்கு இந்த கேப்புக்கு வந்து மினிமம் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பீஸ் 10 லட்சம் பீஸ் தான் வரும். தள்ளுவானுங்க போட்டு பெரிய லெவலில் தள்ளிட்டு இருந்தானுங்க. சைனா இந்த பஞ்சாயத்தெல்லாம் வரும்போது சைனாவே பங்களாதேஷ் இவங்கள மற்ற நாடுகள்லாம் இந்த ப்ராக்சி மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம நூலெல்லாம் வந்து அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நாம் இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பார்டர் பிரச்சனைலாம் வரக்கூடாது, நூல் சப்சிடைஸ் ரேட்டுக்கு அங்கே கவர்மெண்ட் வந்து தந்துட்டு இருந்துச்சுங்க. கவர்மெண்ட் இது வந்து அவன் துணியை வந்து நாம் வாங்கிட்டு இருந்தோம். நம்ம எப்படி குஜராத் நீங்க சொல்றீங்களா, அடிக்கடி சொல்லுவீங்களா, அங்க இருக்கிறவனே பிசினஸ் பண்ணியோ அதிகமா வேலை செஞ்சு பண்ற, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் அவனுங்க. ஆனா அந்த அளவுக்கு பிசினஸ் இல்ல, லேபர் ஒர்க் அதிகம் அங்க. நீங்க அங்க போய் எல்லாருமே எத்தனை பேர பிசினஸ் பண்றீங்கன்னா பண்ண மாட்டான். குடும்பத்துல 8 பேரும் வேலைக்கு போவான், நல்லா கடுமையா உழைச்சான். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் இருக்கு ப்ரோ. அவங்க
எல்லா ஃபாரின் கம்பெனியும் பங்களாதேஷோட தானே டைப் அதுதான் போட்டுருக்காங்க. ராபின் சார் நல்லா அமெரிக்கர்கள் பண்றாங்க ப்ரோ, அவனுக்கு இல்லாத இப்ப இத அவன் அதான் போய் பண்ண சொல்றேன்னா பண்ணி வச்சிருக்கான். ஃப்ரெண்டு கேப், அந்த கேப்புக்கு தான் வேலை செஞ்சான், ஜிஏபிக்கு தான் வேலை செஞ்சான். நீ நினைக்கிற எல்லா பெரிய பிராண்டும் இந்த வால்மார்ட்லேருந்து இந்த வால்யூம் பண்ணுற எல்லா கார்மெண்ட் பிராண்டும் பங்களாதேஷில் தான் ப்ரொடக்ஷனு. ஏன்னா ரொம்ப சீப்பு, அங்கேருந்து கொண்டு வந்தால் அவனுக்கு லாபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, ஈஸியாக பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ என்னன்னா இந்த வயலன்ஸில் இவனுக்கு அதையும் இதையும் பண்ணுறதுக்கு அவனுக்கு புல் பண்ணி வெளியில் வந்துட்டானுங்க, தொழில் போச்சு, இன்னும் பிரச்சனை தான் வரும், இன்னும் பிரச்சனை தான் வரும். எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கும்? நீங்கள் என்ன சொல்கிறேன்னா பங்களாதேஷில் தான் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஃபேமஸுங்கிற, இப்போ இந்தியாவில் மட்டும் என்ன அடிச்சுக்கிறான்னு, ஒரு வேலைக்கு போய் 2000 பேர் 3000 பேர் நிற்கிறான், ஒரு கவர்மெண்ட் கிளர்க் வேலைக்கு போய் நிற்கிறான் இன்டர்வியூக்கு. அதே பிரச்சனை தான் இங்கே மட்டும் என்ன அப்படியே வாழுதா? இருக்குது ப்ரோ, பங்களாதேஷ் மாதிரி இல்லன்னு சொல்ல வர தமிழ்நாட்டுல. இல்ல நண்பா, இந்தியாவை சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல ஆமா, இப்ப ஏர் இந்தியாக்குள்ள ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு குஜராத்லயும் எங்கேயும் நார்த்ல, பெரிய ஒரு கூட்டம். அவங்க தப்பா இது கம்மி இது நம்பரை போட்டு ஏகப்பட்ட பேர் வந்தாங்களே. அதான் இப்போ ஏர்போர்ட் இதுக்கு ஏதோ நடந்ததுக்கெல்லாம் வந்தாங்க 3-4000 பேர் வந்து ஏர் இந்தியா அதுக்கு வந்து நின்றானுங்க. அதனால என்னன்னா எப்பவுமே இந்த கலவரம், போராட்டம், புரட்சி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், டிவியில் நல்லா இருக்கும், அன்னைக்கு பேசுறதுக்கு, ஃபாலோவர் தேத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். எக்கானமிக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக நல்லா இருக்காது. நம்மளோட ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்து அதை பார்த்து பயந்து ஓடின இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நான் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, இந்த ஃபீனிக்ஸ் மாலில் ஒருத்தர் சொன்னார், அந்த 2015 வெள்ளத்தில் கூட அவ்வளோ பிரச்சனைகள் கூட 100 கார் வந்து நின்றுச்சுங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ தான் பயந்துட்டாங்க தொழில் எப்படி நடத்துறேன்னு. 2 கார் வந்துச்சான். எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே எங்கேயுமே நடக்கலைங்க, பயந்துட்டாங்க. நாங்கள் எப்படி வாடகை கட்டுவோம் அதெல்லாம் பயந்துட்டாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் கலைஞ்சதுக்கப்புறம் தான் உயிரே வந்தது அப்படின்ட்டு. ஸோ அதனால் தெரில, இதுலேருந்து அவனுக்கு என்னன்னா இதில் மீளாமல் போய் ஏதாவது சிக்கிட்டானுன்னா நமக்கு தான் தலைவலி. கம்முனா இருப்பானுங்க, ஒரு பார்டர்லேருந்து இந்த பக்கம் வரோன்னு நினைப்பானுங்க, நாம் போய் இன்னைக்கு நமக்கு இந்த பாகிஸ்தான் மாதிரி இந்த பக்கம் இன்னொரு தலைவலி வரும், அவ்வளோதான். என்ன இது ஜியோ பாலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு கோட்டை பற்றி பேச மாட்டீங்க, ஒரு படங்கள் பற்றி பேச மாட்டீங்க, ஒரு சினிமா ஸ்பேஸாக ப்ரோ அவரு கார்த்தி ப்ரோ பாட்டுக்கு சீமான திட்டிட்டு இருந்தாரு. நீங்க தான் உள்ள வந்து இந்தியாவில ஆரம்பிச்சு இங்கிலாந்து போற மாதிரி பங்களாதேஷ் பிரச்சனை நீங்க வந்து பங்களாதேஷ் ஆரம்பிக்கிறீங்க, டக்குன்னு இப்போ ஒலிம்பிக்ல போயிடுறீங்க. கார்த்திக் சொன்ன மாதிரி பாரிஸ்ல போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு பிளைட்ல ஏறி முடிச்சு திருப்பி பங்களாதேஷ் சொல்லி வந்து திருப்பி இல்ல கார்த்தி ப்ரோ, நான் இல்ல உண்மை சொன்னா எல்லாத்த பத்தி சொல்லணும் இல்ல ப்ரோ. உண்மை சொன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆளை பத்தி உண்மை சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஆளை பத்தி சொல்லுங்க. நான் கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். என்ன இப்போ உங்களுக்கு என்ன சீமான் மேல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன ஒரு கதை சொல்றாருன்னு பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லைங்க, பொய் பேசுறாரு அவ்வளவுதான். பொய்யா என்ன பொய் பேசுறாரு? என்ன பொய் பேசுறாரு? யார் அரசியல்ல யாரு பொய் பேசல? அரசியல்ல யாரு பொய் பேசல? அரசியல்ல பொய் பேசாத யாரு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அரசியல்ல உண்மையே பேசிட்டு இருக்காருங்க, அரசியல்ல உண்மையே பேசுற ஆளுதான் எல்லாருமே அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அரசியலே பேசல, யாரு பொய் பேசல? பிஜேபி கூட கூட்டணி இருக்காரு, இதே பாமக இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, இதே டயர் நக்கின்னு சொன்னாரு, இதே கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப திருமாவளவன் இருக்காரு, அவரும் திமுகவை பத்தி விமர்சிக்காதுதான் கூட்டணி வச்சிருக்காங்க. எல்லாரும் எல்லாத்தையும் பத்தி விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க பிரச்சனை என்னன்னா திமுகவும் அதிமுக 2 பேரும் அதிகாரத்துல இருந்திருக்காங்க, 2 பேருக்கும். இவங்க இன்னும் அதிகாரத்துக்கு வரல, அதுதான் இங்க பிரச்சனை. அவங்க அதிகாரத்துக்கு வரதுக்கு விரும்பலைங்க, சும்மா உங்களை மாதிரி ஆளுங்களை ஏமாத்தி காசு வாங்குறதாங்க அவங்களோட எய்ம். அவ்வளவுதான். யாரை ஏமாத்தி காசு வாங்குறாங்க?
சீமான் எப்படிங்க 2 லட்சம் வீட்டு வாடகை கட்டுறாரு எல்லாம் பண்றாரு. சரி இப்போ நான் அந்த பணத்தை திமுக பத்தியும் பேசலைங்க. அது இல்லங்க பணம் கூட இல்ல யாரை இல்ல இல்ல கொடுப்பாங்கன்னு இல்ல வச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல இப்படி இல்ல போய் இல்ல சொல்லி இல்ல ஒரு இப்போ கூட்டத்தை வரணும்னு ஏமாத்தி சொல்றேன். காசு அது சொல்றேன். வாங்குறாங்கன்னா இப்போ எலெக்ஷன் அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏமாத்தவே டொனேஷன் இல்லைங்க. கொடுக்குறாங்கல்ல. ஏமாத்தல இல்ல வருஷம் நான் என்ன மாசம் கேட்கறேன்னா மாசம் இப்போ ஏமாத்துறது டொனேஷன் இல்லைங்க. என்னன்னா கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்க அவ்வளவுதான். இல்லைங்க ஏமாத்துறதே காசு இல்லைங்க. நான் கொடுக்குறாங்க சொல்றேன் பாருங்க. ப்ரோ இங்க பாருங்க ஏமாத்துறதே நான் ஒரு சொல்லுங்க. நிமிஷம் ப்ரோ பொய்ய காசு பேசியே கொடுக்குறாங்க ஒரு கூட்டத்தை தமிழ் ஏமாத்தி காசு பேசி அந்த பேசி கூட்டமே வந்து சரி நம்மளை பேசுங்க எல்லா நம்பி வச்சு இடத்துலயும் காசு சரி வாங்குறது பேசுங்க வெரி பேசுங்க சிம்பிள் காட்சி. ஒரு எம்எல்எம் கம்பெனி நடத்துவான் இல்லையா ஒருத்தன், என்ன சொல்லுவான்னா அந்த சதுரங்க வட்டி படத்துல பாத்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு சீமான். அவ்வளவுதான். நான் இல்லைன்னு மறுக்கல. அவ்வளவுதான். அவர் மேல தமிழ் ஈழம் விசுவாசமா ஒரு கூட்டம் இருக்கலாம், அவர் மேல வந்து உயிரா ஒரு கூட்டம் இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், அது ஓகே. நான் அவர் எம்எல்எம் கம்பெனின்னு சொல்றேன். அவ்வளவுதான். அது அது என்னோட விமர்சனம் இல்லை. அது சொல்லக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் இருக்கு? ப்ரோ அவர் தாராளமா பொய்ய நீங்க மட்டுமே சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீங்க பொய்ய இப்போ மட்டுமே யாருமே பேசி சீமானை பத்தி ஏன் இப்போ சொல்றீங்கன்னு இந்த நான் கேட்க வரலைங்க. மை நீங்க வி சீமானை 32 பத்தி ஏங்க இல்லைங்க கேட்க மை வரீங்கன்னு நான் வி சொல்லலைங்க. இல்ல ஒரு மை நிமிஷம் வி ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்லி ஒரு ஒரு விஷயம் ஆப்பை சொல்லிட்டீங்க, வந்து அதுக்கு நான் திரும்ப பதில் சொல்ல என்ன விடுங்க, நீங்களே பேசுறீங்களா? நான் சொல்றது கேளுங்க. மை வி 32 ஒரு சரி ஆப்பை ப்ரோ வச்சு சரி நீங்க ஒருத்தன் வந்து சொல்லுங்க ஏமாத்தி சொல்லுங்க. ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தான் கோயம்புத்தூர்ல. சரி அவனை அரெஸ்ட் சரி பண்றதுக்கு போலீஸ் வந்தானா ஒரு 5000 பேர் 10,000 பேர் சேர்ந்துட்டானுங்க. சரி சேர்ந்து வந்து எப்படிங்க அவர் வந்து நல்லவருங்க வல்லவருங்க அப்படி ஒரு கூட்டத்தை எம்எல்ஏ மாதிரி ஒரு இது பண்ணி பொய்யா பேசி பேசி உங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி வச்சிருக்காருன்னு சொல்றேன். இப்போ அண்ணாமலை சேர்த்து வச்சிருந்தாரு ஒரு கூட்டத்தை, நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரியா? நான் ஜெயிச்சிருவோம், கேட்டதுதானே. இல்ல 10 சீட்டு ஜெயிச்சிருவோம். இல்ல இருங்க நான் சொல்றேன், பேசி சேர்த்து வச்சிருந்தாருன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. இப்ப அண்ணாமலை மட்டும் என்ன சொன்னாரு, 2026க்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே அதிமுகன்னு ஒரு கட்சியே இருக்காது, ஆனா எழுதி வச்சுக்கோங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர்ல வந்து திமுக டெபாசிட் கூட வாங்காதீங்கன்னா இப்ப ஏங்க அது அரசியல். சரி அது அரசியல் இல்ல அதுதான் பிரச்சனை. இப்ப சீமான் வந்து எப்படிலாம் உங்களை பைத்தியமா மாத்தி வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன் இல்ல நான் என்ன சொல்றேன் பொதுவாவே உங்களுக்கு பொது அறிவே இல்லாத ஒரு ஜென்மமா மாத்தி வச்சிருக்காரு ஒருத்தர் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ணாமலையை ஜெயிக்கலன்னு இது கேட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்படிதான். இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து 6வது அறிவு இருக்கு இல்லையா, அந்த 6வது அறிவை அழிக்கிறது தான் அவர் வேலை. அதை பண்ணி வச்சிருக்காருல்ல ஒரு கூட்டத்தை. அவ்வளவுதான். இருங்க ராபின்சன் நீங்க குறுக்க வராதீங்க, நான் கார்த்திகை பேசிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க. நான் அதை கார்த்திகை பேசிட்டு இருக்கேன். சீமான் ப்ரோ இருங்க ஒவ்வொன்னா வருவோம். சீமான் என்ன காசு வாங்குறாருன்னு சொல்றீங்க அதானே? காசு வாங்கி கட்சி நடத்துறாரு, ஒரு கூட்டத்தை சேர்த்திட்டு இருக்காரு, காசு எல்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. காசு வாங்குறது காசு கொடுக்கறது விருப்பம், காசு வாங்குறது அவரோட விருப்பம். நீங்க சொல்ல வர என்ன சொல்றீங்க? நான் சொல்றதா நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன். ஃபுல்லா பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இதுதாங்க சொல்றேன், பைத்தியமா உங்களெல்லாம் சீமான் மாத்தி வச்சிருக்காரு சொல்றேன். நீங்க ஆரம்பிச்ச வார்த்தை என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்க? சீமான் காசு வாங்குறதான பிரச்சனை. என்ன நான் சொல்ல வந்தேன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்ல வரீங்க. அப்புறம் நான் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் பேசுறீங்க? நான் சொல்லாத நீ சொல்லி அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப சீமான் மாதிரி. அப்படி நான் வந்து பதில் சொல்லிருக்குமா அதுக்கு? சீமான் காசு வாங்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, சீமான் லக்ஸரியா வாழ்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பொய் பேசி ஏமாத்தி எம்எல்ஏ கம்பெனி மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு உங்களெல்லாம் ஒரு பைத்தியக்காரனா வச்சிட்டு இருக்காருல்ல, அதுதான் பிரச்சனை எனக்கு. அவ்வளவுதான். அதுக்கு நீ பதில் சொல்லி பார்ப்போம். இப்ப ஆரம்பத்துல இருந்து சரி ஓகே. அப்ப நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்களும் அமைதியா இருக்கணும், குறுக்க பேசக்கூடாது. இப்ப நான் கேட்டதுதான் பதில் சொல்லணும். அப்புறம் என்னத்தையா இல்ல பைத்தியம் மாதிரி மாத்தின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நான் பேசுனது சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு சீமான் மாதிரி பேசினா நான் குறுக்க வருவேன். நீங்க நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா பைத்தியம் ஆரம்பிச்சு ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லாம சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு பேசினா குறுக்க வருவேன். இப்ப நீங்க சம்மந்தம் இல்லாம எல்லாம் சுத்தி வந்து பேசுவீங்க, நாங்க சம்மந்தம். சரி ஓகே, நீங்க பேசுனதுக்கே வரேங்க. நான் தான் சொல்லிட்டேனுங்க, அந்த உங்க எம்எல்எம் கம்பெனி மேல ஒண்ணு நடத்திட்டு உங்க எல்லாம் பைத்திய மாதிரி யூஸ் பண்றான்னு சொல்லிட்டானுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் சொல்லி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தா கூடாது. அதுதான் அதை நீங்க பண்ணாதீங்க. நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, நீங்க பண்ணாதீங்க. பேசுங்க ப்ரோ. இப்ப காசு அதான் ப்ரோ சொல்றேன். இப்போ காசு வாங்கிட்டு எம்எல்எம் குரூப் மாதிரி ஏமாத்திட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படியே அதான் என்ன சொல்ல வரீங்கன்னா, இவங்ககிட்ட காசு நிதி வாங்கிட்டு ஆனா அவர் வந்து சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதானே சொல்றீங்க?
இவர் அண்ணன் தமிழில அமைச்சிருவாரு, அரசியல் வந்து ஆட்சி அமைச்சிருவோம்னு சொல்லிட்டு இருங்க ராபின்சன், நான் கார்த்திகிட்ட கேக்குறேன். அதான கார்த்தி சொல்றீங்க? உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரிய மாட்டேங்குது. ஆட்சி காசு அமைச்சிருவோம் வாங்குறது நம்ம தப்பு இல்ல. சரி ஓகே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சரி ஓகே, இல்ல அதுக்கு இல்ல சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அப்படி இல்ல நீங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்காக புரிஞ்சுட்டீங்க, அது பதில் சொல்லுங்க. இல்ல அதுதானே சொல்ல வரீங்க? ஆமாங்க சொல்லுங்க, அது பதில் சொல்லுங்க. இப்போ அததான் சொல்றேன். திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதுவே தான் பண்ணுது, சரிங்களா? அவங்களுக்கும் காசு எல்லாருமே ஒரு நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணுங்க. திமுக பதில் சொல்றேங்க. ஏங்க ஒரு வெட்டி பையன் கவுன்சிலர் கூட கிடையாது, ஏங்க நீங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க திமுக? அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப கவுன்சிலர் வந்து எம்எல்ஏ வந்து ஒருத்தன் காசு கொடுத்து அதனால வந்தா சரி, இவன் காசு கொடுத்து ஒருவேளை இப்போ சீமான் வந்து எம்எல்ஏ ஆயிட்டா, இப்ப வந்து சீமான் வந்து எம்எல்ஏ ஆயிட்டா, இங்க வருங்க நீங்க சரியா போயிருமா? தம்பி நீங்க எதுக்கு ராபின்சன் உங்களுக்கு எதுக்கு திமுக பத்தி ஏதாவது பேசினா நீங்க வாங்க, திமுக பத்தி பேசினா நீங்க கொடுப்பாங்க. நான் ராபின்சன் பேசிட்டு அதே கேள்விதாங்க, திரும்ப என்ன கேக்குறது? அதே கேள்விதான். ஏங்க திரும்ப சொல்றதா, ஒரு எம்எல்ஏ கம்பெனி மாதிரி ஒண்ணு நடந்துக்கிட்டு உங்க எல்லாம் வச்சுட்டு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு. அததாங்க இப்ப திமுக அதிமுக எடுத்தாலே நீங்க தான் பதறிட்டு திரும்ப வந்துட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க நான் சொல்றேங்க, நான் அதைத்தான் சொல்றேன். இப்ப வந்து சீமான் வந்து அதிகாரத்தில் இல்லாம அவங்க வந்து தம்பிங்க வந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எப்படி அதிகாரத்துக்கு வருவாரு? என்னங்க சம்பந்தம் பேசி யாருங்க ஓட்டு போடுவாரு? பைத்தியமா எல்லாருக்கும்? 100 பேர் ஏமாறலாம், 1000 பேர் ஏமாறலாம், அதுக்குன்னு ஊர்ல இருக்கவங்க ஏமாறலாம். அண்ணாமலை பைத்தியமா? அப்ப அண்ணாமலை பைத்தியமா? அப்போ அதுதான் சொல்றேன், கேட்ட கேள்வி எப்பயுமே உங்களுக்கு பதில் இருக்காது. அது இல்ல, அதாவது கேட்ட கேள்வி பதிலுக்கு ஏத்துக்கிறது கிடையாது. உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் கிடையாது. இப்ப நான் என்ன அதாவது இப்ப நீங்க என்ன ட்ரை பண்ண வரீங்கன்னா, 7-8 வருஷமாவே இதேதான் ஓட்டிட்டு இருக்கான். ஆனா இது நம்பிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. இஷ்டத்துக்கு நீ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் இருக்குதாங்க. இப்ப ராபின்சன் இல்லையா என்னத்த சொன்னாலும் அதுதாங்க சொல்றேன், பைத்தியக்கார கூட்டம் சொல்றேன். என்ன இருக்கு பைத்தியக்கார கூட்டம் சொல்றேன். முட்டு கொடுத்துட்டு இல்லையா? நீங்க அண்ணாமலைக்கு முட்டு கொடுத்துட்டு இல்லையா? அடுத்து என்ன இருக்கு இதுல? என்ன இருக்கு? சீமான் வந்து ஒரு முட்டாள் கூட்டம்னா நீங்க ஒரு முட்டாள் கூட்டம், அண்ணாமலை நம்பிட்டு இருக்கு நீங்க ஒரு முட்டாள் கூட்டம், உதயநிதி ஸ்டாலின் நம்பிட்டு இருக்க ராபின்சன் ஒரு முட்டாள் கூட்டம். சரி ஓகே, அப்ப எல்லாரும் ஆமா ரைட் ஓகே. எலெக்ஷன்ல எலெக்ஷன்ல ஓட்டு போற எல்லாரும் முட்டாள் தான். ஆமா சரிங்க. அண்ணாமலை இங்க பாருங்க, ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாமலைக்கு பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்க போய் இப்ப அவர் வந்து அண்ணாமலை தலைவரா வந்து இருக்க போய் நீ கவரிட்டு இருக்க, நீ டெபாசிட்டே வாங்காத ஒரு ஆள், நீ ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்க? சீமானை பத்தி நீங்க எதுக்கு கதறீங்க? அவனை பத்தி நான் ஏன் கதறணும்? நான் இங்க பாருங்க கார்த்தி, இங்க பாருங்க, இத்தனைக்கும் இங்க பாருங்க விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டிருக்கு, போய் பாருங்க. என்னோட வந்து இது என்னன்னா, நீங்க விமர்சனம் வச்சா எல்லாத்து மேலேயும் சொல்லணும். எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் எல்லாரும் போய் பேசி எல்லாரும் தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் சொல்றேன் கேட்டுக்க. நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாரும் போய் பேசுவாங்க, ஆனா பொய்ய மட்டுமே பேசுறது சீமான். எல்லாரும் பொய் பேசுவாங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் பொய் பேசுவாங்க ஓகேவா, ஆனா பொய்ய மட்டுமே பேசி வாழ்ந்துட்டு இருக்கிறது சீமான். சரியா? கம்பேரிசன் யார கூட்ட வர நீ? புரு பித்தலாட்டம் பொய் இது மட்டுமே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இது வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்க ஒரு ஆளும் இவன் அரசியலுக்காக போய் பேசுறதும் ஏன்னா ஒவ்வொருவனும் கிடையாது. அந்த ஆள் பேசுனது உண்மையா? நீ சொல்லு, ஏதாவது உண்மை இருக்கா? அந்த ஆள் பேசுனது ஏதாவது உண்மை இருக்குன்னு நீ சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். என்ன கேட்டிருப்பேன்? இந்த ட்விட்டர்ல வர்றது, இந்த இன்ஸ்டாகிராம்ல வர்றது வீடியோ, அதெல்லாம் பேசவே இல்லையா? அவர் பேசவே இல்லையா? இருக்கும் எல்லாமே அதுவே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும்.
தெரியல எது எடிட்டிங் ஒரு பண்ணதா நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, எல்லாரும் உளறி கட்டணும் தான், எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசணும் தான். ஸோ இது சோசியல் மீடியா யாராவா வந்துருச்சு, அதனால எல்லாத்துக்கும் இதாகுது, அவ்வளவுதான். இப்ப நான் வந்து சீமான் வந்து உண்மை மட்டுமே தான் பேசுறாரு, எல்லாம் அவர் பேசுறதுல உண்மை, அது எல்லாமே 100க்கு நான் சொல்ல வரல. நான் என்னோட பாயிண்ட் ஒரே இதுதான். சீமான் வந்து காசு வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், பாமகவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். சீமான் பொய் பேசுறான், அவதூறா பேசுறான், மாத்தி மாத்தி பேசுறான், திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், பாமக எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க பாஜகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க, நீங்க உங்களுக்கு பாஜக பிடிக்கும், அதனால பாஜக தம்பி நான் திமுகவும் முட்டு கொடுப்பேன் சீமான் வந்துட்டா. சரியா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பொய் பேசுறவனுக்கும் பொய்ய மட்டுமே பேசுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். கார்த்தி நீங்க பேசுற புரியுது கார்த்தி. நீங்க பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் இது வந்து உங்களுக்கு சீமான் வந்து தனிப்பட்ட வன்மங்க. இது உங்களுக்கு நீங்க எடுத்து பாருங்க, ஸ்டாலின் எடுத்து பாருங்க, நீங்க ஸ்டாலின் எடுத்து பாருங்க, நீங்க ஸ்டாலின் எடுத்து பாருங்க, நீங்க ஸ்டாலினோட நீங்க என்னங்க பொய் மட்டுமே பேசிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் வர்றப்பவும் ஒவ்வொரு இது வர்றப்பவும் எல்லாரும் பொய் பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் பொய் பேசிட்டு தான் இருக்கீங்க. அவன் பொய் பேசாம இருக்காங்க. திரும்ப இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. பொய் பேசுறவனுக்கும் பொய்ய மட்டுமே பேசுறவனுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க பொய்ய மட்டுமே பாக்குறீங்க. நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இந்த இடுபாவனம், கார்த்தி, சீமான் இந்த ட்விட்டர் ஐடி எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிருங்க. எனக்கு என்னமோ அதை மட்டும் ஃபாலோ பண்றதுனால அதே நீங்க உதயநிதி ஸ்டாலினோடது, அண்ணாமலையோடது, இந்த அமர் பிரசாத் ரெட்டியோடது, கேடி ராகவனோடது, எஸ் ராஜாவோடது, காங்கிரஸ்ல இன்னும் யார் இருக்கா, ராகுல் காந்தியோடது, இவங்க எல்லாத்தையுமே பண்ணி பாருங்க. அவங்களும் டெய்லி என்னென்ன போய் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில வன்மங்க. ஒரு இதுக்காக ஒரு குரல் கொடுத்ததுல ஒரு இறங்கி போராட்டம் கிழிச்சது இல்ல. அந்த காலத்துல இருந்தப்ப இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி திட்டிக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் ஜென்மத்தினால இன்னும் 2026 படு பயங்கரமா தோக்க போறாரு. அது எந்த ஜென்மத்திலயும் வர போறது இல்ல. தமிழாளுங்களுக்கே தெரியும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு ஒரு பேஸ் வச்சு காசு வாங்குறாங்க. ராபின்சன், நீங்க தமிழ்நாட்டுல என்ன ராபின்சன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பிஜேபி ராபின்சன் உங்க பொழப்பு பிஜேபி உங்களுக்கு வந்து இந்தியா பாஸ்போர்ட், நான் வெளிநாட்டு பாஸ்போர்ட் பிஆர் வாங்கிட்டு போறேன். பிஆர் வாங்கிட்டு போயிட்டு அங்க போய் என்டிகே காசு அனுப்புறவங்க வந்து பிச்சை போற பசங்களா அவங்க எங்க பண்ணிட்டு இருக்காங்க. பேர் வச்சு பிச்சை அடிக்கிறீங்க. ஓப்பனா சொல்லுங்க ராபின்சன், உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு வக்கே இல்ல என்ன? உனக்கு உன்னோட நீ வந்துட்டு ஒரு கட்சிக்கு தலைவரா இருந்துட்டு உனக்கு காரே இல்லைன்னு பேசுவ. உனக்கெல்லாம் பேசுறதுக்கு வக்கே இல்ல. நீங்க என்ன ஒரு உன்னை நம்பி ஒருத்தன் வந்து பணம் போட்டு அவன் இது பண்றான், அது பிரச்சனை இல்ல. ஆனா வந்துட்டு உனக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காரே இல்லைன்னு சொல்லி நீ வந்துட்டு தேர்தல் அறிக்கையில கவர்மெண்ட்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ற. இதெல்லாம் வந்துட்டு யோகியமா? இல்ல உனக்கு யோகியமா? இல்ல ராபின்சன், இது யோகியமான்னு சொல்லுங்க. யோகியமான்னு சொல்லிட்டு கார்த்தி நீங்க இருங்க. ப்ரோ இருங்க கார்த்தி இல்ல இவ்வளவு நாள் இருக்காங்கல்ல, இவ்வளவு நாள் அரசியல், இவ்வளவு பெரிய குடும்பத்துல அவங்க வந்து 5 வருஷம் ஆண்டிருக்காங்க. இல்ல ஏடிஎம்கே 5 வருஷம் ஆண்டிருக்காங்க. 5 டைம் ஆண்டிருக்காங்க. திமுக ஆண்டிருக்காங்க. அதுல இருக்கவங்க கார்லன்னு சொல்றாங்க. சொல்ல அது பொய். அவங்க 5 வருஷம் ஆடல. உங்களால ஒரு கவுன்சிலர் 5 டைம் ஓகே, 5 டைம் ஓகே. அவங்களுக்கு கார் இல்ல. கவுன்சிலரே ஜெயிக்காத ஒரு ஆளு கார் இருக்கு அவன்கிட்ட.
ஆமா அவர் வந்துட்டு படம் இருக்கு எடுத்திருக்காரு, அவர் சம்பாரிச்சாரு, இருக்கு. படம் 100 கோடி அடிச்சிருச்சு படம். பயங்கரமான வசூல் தம்பி படம் அடிச்சு அவர் ராபின்சன் வந்து ராபின்சன் உங்க மிகப்பெரிய வீட்டு கார் டாப் இருக்கா இல்லையா? டைரக்டர். ராபின்சன் உங்க வீட்டு கார் இருக்கா இல்லையா? நான் கார்த்தி வீட்டு கார் இருக்கு. ரொம்ப ராபின்சன் உங்க வீட்டு கார் நான் இருக்கா? எதுக்கு ராபின்சன் உங்க வீட்டு கார் இருக்கா? கார்த்தி வீட்டு கார் இருக்கா இல்லையா? உங்க வீட்டு கார் இருக்கா? கார்த்தி வீட்டு கார் இருக்கா இல்லையா? ஒண்ணும் பண்ணல. ஆனா உங்களுக்கு ஓ, ஒழுக்கத்துல ஏங்க கேட்ட எந்த கேள்வி பதில் விஷயத்துலயுமே சொல்லியா? பேசுறதுக்கு ஏங்க எந்த விஷயத்துலயுமே தகுதி இல்லாத ஒரு ஆளுங்க சீமானு. பொய் ஏங்க பேசுறது, இந்த மாதிரி அது காசு வாங்கி ஏமாத்துறது, கார்த்தி இது கட்சிக்காரங்க அசிங்கப்படுத்துறது, எந்த விஷயத்துல தகுதி இருக்கு? அரசியல் தகுதி எதுலயுமே தகுதி அதான் சொல்றேன். எதுலயுமே தகுதி இல்லாத, எதுவுமே தகுதி இல்லாத. சீமான் ஒண்ணுக்கு இல்லாத ஆளு, பொய்ய மட்டுமே பிறந்ததுல இருந்து பொய். அதனாலதான் மக்கள் கவுன்சிலர் கூட ஜெயிக்க வைக்காம இருக்காங்க இது வரைக்கும். ஆமா, எம்எல்ஏ மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. உண்மை மட்டுமே இங்க பாருங்க, நான் யாருமே உண்மை மட்டும் பேசுறாங்கன்னு சொல்லியே, யாருமே சொல்லியே. ஒரு நிமிஷம், அதாவது இந்த அப்படி பார்த்தா கடைசி எலெக்ஷன்ல திமுக மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அப்படி பார்த்தா கடைசி எலெக்ஷன்ல திமுக மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அவங்க மட்டும்தான் யோகியமானாங்க, அவங்க மட்டும்தான் கரெக்டான ஆளுங்க. ஓகேங்களா? வேற எந்த கட்சிக்காரனும் யோகியம் இல்ல, வேற எந்த கட்சிக்காரனும் உண்மையை பேசல. எல்லாரும் வந்துட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. ராபின்சன் தயவு செஞ்சு நீங்க கமெண்ட்ருங்க. உங்களுக்கு எல்லாம் அருகதே கிடையாது. சைட்ல இருந்து ஒத்துவதாதையா? உனக்கு எல்லாம் சைட்ல இருந்து ஒத்துவதாத கமெண்ட்ரு இல்ல, எனக்கு சம்பந்தம் இல்ல. சைடுல ஒத்துவராத அதெல்லாம் வந்து ஜெனரலா ஒரு டாபிக் வரும் பேசலாம். புரியுதா? அப்புறம் நமக்கு என்ன அவர் பேச இல்ல இதெல்லாம் என்ன நடக்குது? நம்ம பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவரு இருக்கிற சொத்துக்கு என்ன ஒரு பிசினஸ் பண்றாரா, என்ன படம் எடுத்து சம்பாரிச்சாரு சொன்னீங்க? எத்தனை படம் பிளாக் பஸ்டர் சொல்லுங்க தம்பி, எத்தனை கோடி? ராபின்சன் உங்களோட கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. உங்களோட கார் இருக்கா இல்லையா? ஏங்க அவர் படம் எடுத்தெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இல்ல ராபின்சன் உங்களோட கார் இருக்கா இல்லையா? வருஷம் ஃபுல்லா போயிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. ஆக்சுவலா காரு 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 என்னங்க காரு? எங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த ஒரு காரு இல்ல, அது அவங்க சொல்ற அத ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கீல தம்பி திரும்ப சீமான் செய்தியில பேசுறதான் நம்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சீமான் வீடு கேட்டு 10 லட்சம் கொடுத்த காரு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 2.5 லட்சம் வீட்டு வாடகைங்க அவருக்கு. நான் அதை குற்றமே சொல்ல மாட்டேங்க. ஓகேவா? ஒரு ஆள் லக்ஸரியா இருக்கிறது அவர் விருப்பம். ஓகேவா? காசு கொடுத்தா யாரும் இருக்கலாம். ஆனா எப்படி உங்களை வச்சு காசு சம்பாதிக்கிறாரு? அந்த கட்சியில யாரும் வளரவே கூடாது. எவனா வந்தா அவனை வந்து காளியம்மாலாம் ஒரு பிசுறு அடிச்சு நோத்து. காளியம்மாக்கு இவங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மா என்னையா விட்டு கொடுத்து பேசியிருக்கா அவங்கள, அதெல்லாம் கிடையாது. ஆனா கொஞ்சம் வளர்ற மாதிரி தெரியுது. நாளைக்கு எதை கவுன்சிலருக்கு ஜெயிச்சிட்டா நம்மளோட பிரியல் ஆயிருமே, ஓகே காலி பண்ணி விடு. இப்படி ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு என்னன்னா யாரும் ஜெயிச்சிடவே கூடாது. இந்த கட்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். போதை அதிகமாக ஏறிடக்கூடாது, கம்மியாக ஏறின மாதிரி 3 ரவுண்டு மட்டும் அடிக்கிற மாதிரி அண்ணன் வந்து எலெக்ஷன் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த 8% 10% ஓட்டு வாங்கணும். எங்கேயும் ஜெயிக்க கூடாது, எங்கேயும் ஜெயிக்க கூடாது. ஏதாவது எந்த தொகுதியில எவனும் வளர்ந்துடக்கூடாதுன்னு அண்ணாமலை மட்டும் வளர்ந்தாரு. அந்த மாதிரியா கார்த்தி? அதே மாதிரி ஃபாலோ பண்றது போலயே கார்த்தி. என்னைக்காவது கேட்டது பதில் சொல்லிருக்க நீங்க? அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன தெரியும்? நீ எம்எல்ஏ மாதிரி அண்ணன் ஸ்டேஜில் AK-74 பேசிட்டு இருப்ப. பத்தி கல்வி ஊத்திட்டு இருக்கீங்க, என்னமோ பதில் சொன்ன மாதிரி பேசுறீங்க. கல்விகளும் ஊத்துறேன். ஊத்திட்டு இருக்கீங்க, என்னமோ கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்ன மாதிரி பேசுறீங்க. கேட்ட கேள்வி கேட்டா மறுபடியும் சீமானை பத்தி அவன் கார் வச்சிருக்கான். அது கிடையாது. நான் தான் இல்ல சொல்றேன். அது எனக்கு பிரச்சனை சொல்றேன். கார் வச்சிருக்கட்டும், லாரி வச்சிருக்கா, எனக்கு பிரச்சனை இல்லை. பதில் சொல்றேன்னு கேக்குறது மக்கள் நீங்க சரி நான் மியூட் போட்டுக்கிறேன். இன்னும் 1/4 மணி நேரம் அவரை பத்தி பதில் சொல்லலன்னு கேக்குறதுக்கு சீமான் அதாங்க பண்ணிருக்காரு, ஸ்டேஜ் பண்ணிருக்காரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை பத்தி பொய்ய மட்டுமே ஒருத்தர் சொல்லி ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காருன்னா சீமான் தான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சீமானு நீங்க ரெண்டு பேரும் நானே சொல்றேங்க, பொய்ய மட்டுமே பேசிட்டு இருக்க ஒரு ஆள் தான் சீமான். அவ்வளவுதான். அவருக்கு ஏங்க முட்டு கொடுக்கணும்? நம்ம வன்மத்தை மட்டுமே கட்டிட்டு இருக்கு. சீமான் என்னங்க உண்மையை பேசினாரு? நீங்க சொல்லுங்க, என்ன உண்மைங்க பேசினாரு சொல்லுங்க.
என்னைக்காவது உண்மையை பேசியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. அவர் பேசினதுல ஏங்க இதெல்லாம் உண்மையே கண்ணை பேசியிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சீமான் தொண்டானா சொல்லுங்க நீங்க. கார்த்தி, இதே ஸ்டேஜ்ல சீமான் மேல எனக்கு வந்து மாமக்கறி இருக்கு. சீமான் பிரபாரனை பத்தி பேசினது இல்லைங்க, ஒரு நிமிஷம். பிரபாரனை பத்தி சீமான் பேசுறது உண்மையா போய்யா? ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டீங்க, இப்ப பதில் சொல்ல விட்டீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேள்வி கேட்கறதுக்கு ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. சீமான் பிரபாரனை பத்தி பேசினா உண்மையா போய்யா? சீமான் வந்து பிரபாரனை பத்தி பேசினது உண்மையா போய்யா? என்ன பேசுனது பத்தின்னு சொல்லுங்க. அவரு வந்து இவரு கூட்டி விட்டாரு, அவர் வந்து இவருக்கு சர்வ் பண்ணாரு, அவர் எனக்கு AK-74 சொல்லி கொடுத்தாரு, ஆம்புகரி சுட்டு கொடுத்தாரு, இதெல்லாம் உண்மையா பொய்யா? பொய். இன்னும் பொய்னா அவர் சொன்னது பொய். அவரு பிரபாரனை பார்க்கல, அவர் சொன்னதுல பொய். ஓகே, அடுத்து நான் கேட்ட கேள்விக்கு பதில். பிரபாரனை தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தா 100 பேர் தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்தாங்க, 100 பேர் பார்த்திருப்பாங்க. சரியா? அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு. அந்த போய் கூட சொல்லுங்க, அது சொல்லுங்க. நான் கேட்டேன், அதுதான் கேட்டேன். அதெல்லாம் பொய்யா இல்லையா? அதெல்லாம் பொய்யா இல்லையா? அண்ணன் சுத்தன் கூட சொன்னாரு, அத சொல்லுங்க. அதெல்லாம் பொய்யா இல்லையா? பொய் தானே? அதெல்லாம் பொய் தாங்க, அதெல்லாம் பொய் தாங்க. நான் சொல்றேன். ஆமா, அதுதான் உங்க கொள்கையே என்ன? நீங்க எதுக்காக அரசியல் வந்தீங்க? ஈழத்தமிழர்கள் வந்தீங்க, ஈழத்தமிழர்களுக்கு இது மிகப்பெரிய பொய் தானே? பிரபாரனை தலைவர்னு வச்சுட்டு தான் வந்தீங்க. கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க. கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கேட்டதுக்கு நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா, உண்மையிலே சீமான் வந்து அது சொன்னது பொய் தான். இன்னும் அவரு இன்னும் நாமக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னது பொய், இந்த BK-47 பேசுனது பொய், பிரபாரன் அவர் பார்த்தாரான்னு இல்லையன்னு இப்ப வரைக்குமே தெரியாது, அதுவும் பொய் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதுக்கு நான் விட்டு கொடுக்கவே வரல. சரிங்களா? இப்போ நான் அடுத்து பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கு, நீங்களும் அதே அமைதியா இருங்க. எடப்பாடி வந்து சசிகலா வந்து யாருன்னே தெரியாதுன்னாரு, அது உண்மையா பொய்யா? ஆம் இல்லை, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு பிடிச்சாங்க. ஒரு நிமிஷம், நாம் தமிழர் மீட்டிங்ல பைத்தியகாரத்தனமா பேசுற மாதிரி பேசிக்க கூடாது. நாம் தமிழர் மீட்டிங்ல பைத்தியகாரத்தனமா பேசுற மாதிரி நான் பேசினா பதில் சொல்ல முடியாதுங்க. நாம் தமிழ் மீட்டிங்ல இருப்பான் பாருங்க பைத்தியம், அந்த பைத்தியத்தை ஏங்க கேள்வி கேட்டாலே பைத்தியம் ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க? பைத்தியம் தானே நீங்களா? வேற என்ன? சரி ஓகே, ஆமிலின் பதில் சொல்லுங்க. சொல்றது அடுத்த கேள்வி கேட்கிறேன். சீமான் சொல்றது பொய்யானா? அதிகமான கேள்வி 2-3 கேள்வி தான் கேட்பேன். ஆமிலின் மட்டும் பதில் சொல்லுங்க, அடுத்த பேர் கொண்டு பேசலாம். சீமான் மாதிரி ஒரு தலைவரை நீங்க ஒரு பெரிய மனுஷன் நடந்துக்கிற மாதிரியா இருக்கு. நீங்க கேட்டீங்க, நான் எவ்வளவு ஜெனியூனா பதில் சொன்னேன். அவருக்கு சொன்னதெல்லாம் பொய்யுங்க. நான் ஜெனியூனா ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஒரு நிமிஷம். எடப்பாடி வந்து சசிகலா யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாரு, அது உண்மையா பொய்யா? அது படிச்சுட்டு வந்தீங்களா நீங்க? இல்லைங்க, சொல்லுங்க. எடப்பாடியும் சசிகலாவும் சமாளத்துல நம்ம பாத்துருக்கோம். சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். எடப்பாடியும் சசிகலாவும் மட்டும் பதில் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? சசிகலாவே எனக்கு யாருமே தெரியாது, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாரு, ஆமா பொய்யா உண்மையா? அந்த கட்சியில இருந்து இங்க பாரு, அந்த கட்சியில இருந்து அவங்க 2 பேரும் வேற வேறையா பிரிஞ்சுட்டாங்க. அதனால அவர் கோவத்துல சொல்றாரு. நானு ஆமா இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா? சரி விடுங்க, இந்த கேள்வி வேண்டாம். அதிமுக வேண்டாம், திமுக வருவோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவான், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவான். நீ பாரு, ஒரு கட்சி இப்ப நான் ஏதாவது இது பண்ணி சொன்னா சொன்னதெல்லாம் பொய்ன்னு பேசிட்டு இருக்க நீ. வந்து சம்பந்தம் இல்லாம இவங்க ரிட்டாரிக்கா பேசுனதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் திரும்ப நான் பதில் கேட்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒருத்த வந்து கோவத்துல நக்கலுக்கு சொல்ற பதிலும் இது ஒண்ணாயா? கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்க, பேசி தொலைங்க, நீங்களே பேசுங்க. உண்மையிலே லூஸ் ஆயிட்டீங்களா சீமான் பேச்சு கேட்டு கேட்டு? இப்ப எனக்கு பிரசாந்த் சண்டை அவரை பத்தி பேசாதீங்க, அவரை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னா அது வந்து உடனே இதாயிடுமா?
அப்படி சொன்ன கார்த்தி பதில் சீமான் சசிகலா கதைகள் பத்தி தொடர்ந்து கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன் கார்த்தி. சீமான் கதைகள் வந்து தொடர்ந்து கேட்காதீங்க. எனக்கு இல்ல சீமான் உங்களுக்கு கதைகள் கொஞ்சம் கம்மியா கேளுங்க. உங்களுக்கு சீமான் கதைகள் அதிகமா கேட்காதீங்க. நான் அதிகமா அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கறது ஆகும். ட்ரோல் வீடியோ மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சம் ட்ரோல் வீடியோ மட்டும் நிறைய ட்ரோல் வீடியோ நிறைய மட்டும் பார்க்காதீங்க. அதான் அதான் ட்ரோல் வீடியோ அது மட்டும் நிறைய தாங்க. வேற பார்க்காதீங்க. எதுவும் நிறைய பாக்குறது பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இந்த வேற மாதிரி எதுவும் தான் பாக்குறது உள்ளுக்குள்ள வேற மண்டைக்குள்ள எதுவும் பாக்குறது இல்லைங்க. வேற எதுவும் பாக்குறது இல்லைங்க. ட்ரோல் வீடியோ மண்டைக்குள்ள மட்டும் தான். நீங்க கொஞ்ச நேரம் நீங்க எல்லா இதுவுமே பாருங்க. திமுக வீடியோ பாருங்க, அதிமுக வீடியோ ட்ரோல் பாருங்க, வீடியோ ட்ரோல் வீடியோ பாக்குறது வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே பாருங்க. எல்லாமே பாருங்க. உங்களுக்கு நீங்க மட்டும் தான் வெறுமனே பண்ணாரு. சீமான் வீடியோ மட்டுமே பார்த்தனால இப்படி பாருங்க. சரி திமுக சரி அவ்வளவுதான். ஆரம்பிச்சாலுமே நீங்க பதறீங்க, அதிமுகன்னு சொன்னாலும் பதறீங்க. ஒரு கேள்வி அது கேட்டா பதில் யாரு சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாரும் எப்பயுமே ஏன்னா பதறல. கரெக்டா யாரும் ஏன்னா பதறல. கொஞ்சம் ஓரளவுக்கு சிரிக்கலாம். தெளிவா பேசுற ஆள் நீங்க. ஆனா இன்னைக்கு சீமான் விஷயம் இது பேசணும்னு சீமான் இப்படி பேசுறாருங்க, சரி ரைட்டுங்க. திமுக இப்படி பேசுதுன்னு கேட்டா பதறீங்க, அதிமுக இப்படி பேசுன்னு சொன்னாலும் பதறீங்க. நான் ஏன் என்ன பதறணும்? கட்சி என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு ஃபுல்லாவே சீமான் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தீங்களோ? சரி சொல்லு, என்ன தேவையில்ல சொல்லு. உங்க அண்ணன் மாதிரி என்ன தேவையில்ல. உங்க அளவுக்கு வளர முடியாதுன்னு காட்டி நீங்களே வளருங்க. சொல்லு நம்மளால சொல்லு. வளர அடுத்து முடியாது. உங்க அளவுக்கு அடுத்து வளர ஏதாவது முடியாது. கேட்போம். இல்ல அடுத்து வளரல. அடுத்து சொல்ல வந்தீங்க சொல்லு. அதையா சொல்லு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வளரிட்டு இருந்தீங்க இல்லையா? சரி அதையா சொல்லு. அடுத்து சொல்லு. 5 சீட்டு ஜெயிச்சிருவோம் வளரிட்டு உங்க இருந்தீங்க. அண்ணன் அந்த உங்க மாதிரி அண்ணன் ஏதாவது வந்து வளருங்க. ஸ்டேஜ் நாங்க ரியா பாட்டு போட்டு என்ன கேட்டு அமைதியா சொன்னாரு? இருக்கோம். உங்க எவனாவது அண்ணன் ஏட்ட உங்க கேள்வி அண்ணன் கேட்டாங்க, நான் கேட்ட 15 கேள்வி வருஷமா இந்த பதில் பேசிட்டு இருக்காரு. கேட்ட கேள்விக்கு இந்த பதில் நாடு சொல்லிட்டு சிக்கனுச்சுன்னா அதற்கு பதில் நாடு சொல்லுங்க, மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்க, சிக்கனுச்சுன்னா பைத்தியம் மாட்டு பேசுங்க. பச்சை முட்டை வச்சு உருப்பேன்னு பேசிட்டு இருந்தாரு உங்க அண்ணன் லூசுத்திரமா. அந்த ஆளை போய் முதல்ல கேளு. இரும்பு கேட்ட இரும்பு வந்துடுறாரு. கரம் கொண்டு அடக்கம்னு பேசினாரு. சொல்லுங்க. அந்த லூசுட்டு போய் கேளு ஏங்க முதல்ல. அப்புறம் வேண்டாம். அவன் உட்கட்சி பிரச்சனை. அவன் காளியம்மால வந்து சுருங்கெல்லாம் சொல்லிட்டு போறான். அவங்க கட்சி அழிஞ்சிட்டு போயிட்டு போகுது. உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேக்குறேன் நான். எனக்கு அக்கறையே கிடையாது. எனக்குன்னா இருக்க. சரி அப்புறம் இதுக்கு சீமானை பத்தி பேசுறீங்க? சீமானை பத்தி நான் என்ன பேசுறேன்? சீமானை பத்தி உண்மையை சொன்னேன். உண்மையிலேயே வந்து இப்ப இந்த தம்பிங்கள தாக்குறான்னா அவனுங்களே பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. ஒருத்தர் மேல அக்கறை இருக்குன்னு இதெல்லாம் இப்போ டிவியை பத்தி அண்ணாமலை சொன்னதுல நம்பி இரியா தம்பி இரியா நான் சொல்றது எலெக்ஷன் முடிஞ்சோடனே இதாகி போறாங்களா? அந்த மாதிரி அவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிடுவானுங்க. நாம் தமிழ்ல இருந்து போயிடுவாங்க. இல்ல இப்ப டிவியை பத்தி ஒரு விஷயம் அக்கறையும் ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா இந்த கட்சியில இதெல்லாம் தப்பா இருக்குங்க, சரி பண்ணு. நான் அதெல்லாம் சொல்லவே உங்க மேல அக்கறையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஃப்ராடு ஃபோர்ஜரி எம்எல்எம் கட்சி அப்படின்றத நம்ம சொல்றோமே, அதெல்லாம் இருக்கு. சரி ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் நாம் தமிழர் கிடையாது. நாம் தமிழர் இல்லாம எவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்க நீ? அது இல்லாமலே இப்படி பேசிட்டு இருக்க நீ. ஹலோ ஐயா, உங்களை மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஜெயிப்போம் கூவிட்டு உடனே கட்சி மாறால் கிடையாது. நான் இப்போ வந்துட்டு இருந்து நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒரே விஷயம். விமர்சனம் வச்சீங்கன்னா கார்த்தி தொடர்ந்து நான் தொடர்ந்து கேட்டு வரேன். சரிங்களா? நான் சொன்ன வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கூட போய் எடுத்து பாருங்க. நான் வந்து டிவிக்கு NTK முட்டு கொடுக்கறதுக்கு நான் வரல. நீ நல்ல நான் என்ன நான் என்ன பேச வந்தேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போய் நாளைக்கு கால ரெக்கார்டிங் பேச எடுத்து பாருங்க. போய் நாளைக்கு ரெக்கார்டிங் பேச எடுத்து பாருங்க. சரி ஓகே, எனக்கு தான் புரியல. ஓகே, இந்த ஸ்பீக்கர்ல இருக்க அப்படியே NTK முட்டு கொடுத்தானு இல்லையா அதை சொல்லுங்க. உண்மையில நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா என் கால் செவிடா இல்ல நீ உண்மையில உங்க எல்லாருக்கும் அப்படிதான் கிடைச்சா நீங்க சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல இருக்க சொல்லுங்க. பயங்கரமான முட்டு. தெரியல, எனக்கு தெரியல. நீ சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இவன் ரெக்கார்டிங் வேற போய் கேட்க சொல்றான் நாளைக்கு ஆள். இப்போ இந்த முட்டு கொடுத்ததுன்னு சொன்ன அறிக்கையில இருந்துட்டு யாரு சொல்லிட்டு யாரு ப்ரோ சொல்லிட்டு ஊரே சிரிக்குது. ஊரே உங்களை எலெக்ஷன் அப்போ அது விடுங்க, அது பிரச்சனை இல்ல. நீங்க திரும்ப கார்த்தி திரும்பவும் நான் சொல்றேன். ஆமா, இவனுங்க அப்படியே ஒரு 15 தொகுதி ஜெயிச்சிட்டானுங்க அவனுங்க. அப்ப இவனுங்க பார்த்து இந்த நாள சிக்கனிச்சு நீங்க செத்தேன்னு பேசிட்டு இருந்தீங்க. எங்க நீங்க சொன்னதேதான் 15 தொகுதியில வந்து 2வது வந்திருக்கோம். அப்புறம் நீங்க சொன்னதேதான் ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்கிருக்கீங்களா? கார்த்தி இங்க பாருங்க, நான் வந்து ரெகுலரா ஸ்பேஸ் கேட்கிறேன். சரியா? நீங்க சொன்னதேதான். அதாவது ஒரு ஓட்டுல தோத்தாதுதான். ஆமா, தோத்ததான். நீங்களும் தோத்துட்டீங்க.
அவங்களும் தோத்துட்டாங்க. சரியா? அவ்வளவுதான். அவங்களும் நான் நீ அவங்களையும் சொல்ல மாத்திட்ட. நான் சொல்ல வந்தது இப்ப நீ யாருதான் சொல்லு, நீ யாருதான் எல்லாருமே போய் இங்க பாருங்க, அரசியல்ல எல்லாருமே தான் போய் பேசுறாங்க, எல்லாருமே இது பண்றாங்க. சீமானை பத்தி மட்டும் ஏன் இந்த அளவுக்கு டிகிரேடா பேசுறீங்க? ஏன் இதை பத்தி எல்லாருமே தான் அப்படி பேசுறாங்க, ஏன் நீங்க இறங்கி பேசுறீங்கன்னு தான் நான் கேட்க வந்தேன். சீமானை பத்தி நீ கேவலமா பேசுவேன், கெட்ட வார்த்தை திட்டுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நான் சீமானை பத்தி கேவலமா பேசுவேன், காரி துப்புவேன், கெட்ட வார்த்தை பேசுவேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? உன் பிரச்சனைன்னு சொல்லு. நான் சீமான் என் தலைவன் ஏன் பேசுறான்னு கேளு. அப்படி கேட்டா ஓகே. எனக்கு சீமானும் தலைவர் இல்ல, நான் நாம் தமிழர் இல்ல, ஆனா நீங்க பேசாதீங்கன்னு என்ன அர்த்தது? நான் என்ன வேணாலும் பேசுவியா? எனக்கு ஏன் இஷ்டம். நீ வந்து கேட்குன்னா உரிமையை கேளு என்கிட்ட. எங்க தலைவன் சீமானை பத்தி ஏன் பேசுறேன்னு கேளு. எனக்கு இந்த சீமானும் பிடிக்காதுங்க, நான் சீமான் கிடையாது, நாம் தமிழர் கிடையாதுங்க அப்படின்னா நீ ஏன் கேட்குற? என்ன பேசுவேன்? அந்த ஸ்டேஜ்லயே பேசுறான், அடுத்தவனுக்கு கெட்ட வார்த்தையில பேசுறான், அதிகமா பேசுறான். நான் பேசக்கூடாதா? கார்த்தி உங்களை மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை கூவிட்டு எலெக்ஷன் தோத்தோன்னே அண்ணாமலை வந்து அண்ணாமலை பத்தி கழுவி ஊற்றி அண்ணாமலையில எனக்கு சம்மந்தமே கிடையாது, நீ நான் வந்து ஒரு பிரச்சனை நான் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னாலும் நீங்க உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி எல்லாரும் நினைக்கிறீங்களா? நான் கேட்டவங்களுக்கு நீ பதில் சொல்லு. சீமான திட்டம் உனக்கு என்ன பிரச்சனைன்ற? சீமான திட்டம் உனக்கு என்ன பிரச்சனை? சீமான திட்டம் என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? சீமான திட்டம் ஹலோ என்னையா உன் பிரச்சனை? சீமான திட்டம் உனக்கு என்னையா பிரச்சனை? யோ நான் தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், எல்லா நீ அதாவது பேசி வார்த்தை இங்க பாருங்க, நீங்க வந்து எல்லாத்தையும் தெளிவா பேசுற ஆளு. நீங்க பேசுறது வந்துட்டு ஒரு ஆளை பத்தி மட்டுமே இறங்கி எல்லாருமே தான் தப்பு பண்றாங்க, எல்லாருமே தான் போய் பேசுறாங்க. சீமானை பத்தி மட்டும் ஏன் எவ்வளவு கீழே இது அவரு சீமான் வந்த ஐடியாவே நாங்க எல்லாரும் மாதிரி இல்ல, நாங்க தனி தானங்க சொல்றாங்க. அப்ப அவங்க பண்ற தப்ப இவங்களும் பேசணும். சீமானை பத்தி நான் பேசினா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன், சொல்லு. நீ சீமான் அதுக்கு திரும்ப இப்ப நான் திரும்ப சரி ஓகே, இப்ப நான் திரும்ப நான் அதுக்கு வந்து இது பண்ணி டிபெண்ட் பண்ணி பேசினா என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். டிபெண்ட் பண்ணி தலைவனா இருந்தா தான் இப்போ அண்ணாமலைக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்களே இத்தனை நாள், அண்ணாமலை உங்க தலைவரா? அண்ணாமலை திட்டுக்க ஏதாவது திட்டுக்க நானு அண்ணாமலை தலைவரான்னு கேக்குறேன். நீங்க முட்டு கொடுத்த நான் இப்ப முட்டு கொடுத்தேன்ல, இப்ப நான் முட்டு கொடுத்தேன், நீ அண்ணாமலை பத்தி நீ அண்ணாமலை பத்தி நேட்டிவான்னு சொல்லி திட்டுக்க. நான் என்ன வந்து என்ன ஐயோ சொல்லாதீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி கதற போறேன். ஐயோ இதுக்கு முன்னாடி கதர்ந்தது இல்லையா அண்ணாமலை பத்தி பேசினா? நான் ஏன் கதற போறேன்? மறந்துட்டீங்களா கார்த்தி? எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸ்ல மறந்துட்டீங்களா? அன்னைக்குமே அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். ஆன ஆரம்பிச்சாலே எல்லாத்தையும் கதற விட்டீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமா நான் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்களே. இப்ப அண்ணாமலை உங்க தலைவரா ஒத்துக்குங்க, நான் இப்ப நம்ம பேசிக்குவோம். நீங்க அண்ணாமலை உங்க தலைவர்னு ஒத்துக்குங்க, நான் சீமான் என் தலைவர்னு ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு நாள் மட்டும் இப்ப இதுக்காக வந்து சீமானுக்காக முட்டு கொடுத்தா நான் வச்சுக்குவோம், காம்ப்ரமைஸ் ஆயிக்கும். நீ பைத்திய மாதிரி பேசிட்டு நீ கரெக்டா கேள்வி கேட்ட, நீ பதில் சொல்லு. அண்ணாமலை உன் தலைவனா? எலெக்ஷன் முன்னாடி அந்த எலெக்ஷன் அண்ணாமலையா ஆதரிச்சேன், அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. அப்படி நீ திட்டினா கூட எனக்கு வருத்தம் கிடையாது, நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதைத்தான் சொல்லி இப்போ நான் அதைத்தான் சொல்றேன். இப்போ நான் அதான் சொல்றேன். என்ன சொல்ற? அதுதானா என்ன போயிட்டேன். நாம் பைத்தியம், தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா நீ? நீ என்ன சொல்லிக்க, நீ திட்டிக்க, எனக்கு என்ன இருக்கு? வருத்தப்பட போறேன் நானு கிடையாது. நீ ஏன் கடற? யாரு கார்த்திகேயன் சேர்த்துறீங்க பிரதர்? நாம் பைத்தியம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசிக்க, அவ்வளவுதான், கழட்டிட்டுவேன். அடுத்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். அடுத்து அதிமுக எடப்பாடி கல்வி ஊத்திக்க, ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு. எல்லாத்தையும் இப்ப சீமானுக்கு உங்களுக்கு சீமானை பத்தி நீங்க விமர்சனிக்கிறீங்க. சீமானுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாத்தையும் தானே கடிச்சு வைக்கிறீங்க. நீங்க திமுக கடிக்கிறீங்க, அதிமுக கடிக்கிறீங்க, எல்லாத்தையும் தான் கடிக்கிறீங்க. சீமானுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாத்தையும் ஊரே ஏமாத்தி காசு வாங்கி பொழப்பு நடத்தலையே ஐயா. அவருக்கு இது இருக்கு. இப்ப நீங்கள தான் பேசி பொழப்பு நடத்துறீங்களே.
பாத்தியா ஐயா, பர்சனல் இது எல்லாம் எடுக்கக்கூடாது. என்னையா பர்சனல்? இதெல்லாம் என்ன எடுத்தா பர்சனல்? இதே பர்சனல் நீங்க பேசுறது இல்லையா யார பத்தியும்? யார பத்தி நீங்க பர்சனல் பேசுனது இல்லையா? ஐயோ நீங்க பேசுறது எல்லாமே அடுத்தவன் பர்சனல் தான். அப்புறம் நீங்க பர்சனல் பேசாதீங்கன்றீங்க. உங்களை சொல்லி உங்க அண்ணனை சொல்றேன், உங்க அண்ணன் பேசுறதெல்லாம் அடுத்தவன் பர்சனல். அவன் பேசுறதெல்லாம் அடுத்தவன் பர்சனல். அவனை பத்தி எதுவும் பர்சனல் பேசக்கூடாதான். விஜயலட்சுமி என்னன்னு பாருங்க முதல்ல அந்த பிரச்சனையா, அப்புறம் வாங்க இங்கெல்லாம். ஏன் நீங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? அசிங்கமா பேசுறது, ஸ்டேஜ்ல அடுத்தவனை அசிங்கமா பேசுறது, எல்லாரும் திட்டுறது, எல்லா தலைவரும் பேசுறது, வாய் இருக்குன்னு என்னத்தையா பேசுறது, அடுத்தவங்க பேச மாட்டோம். ஐயோ இங்க என்னென்ன பேசாதீங்க, என்னென்ன பேசாதீங்க, என்ன உங்க என்ன பேசாதீங்க. நீங்க நான் நார்மலா 4 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருக்கேன். தேவையில்லாம இங்க வந்து வாயை கிளறி விட்டான். அதனால ரொம்ப திட்டம் வந்து போச்சு அண்ணனை. சரி விடுங்க, நம்ம அண்ணன் தானே, நம்ம பேசலாம், தப்பு இல்லை. கார்த்தி, ஒரே ஒரு விஷயம். அவங்க ஏடிஎம்கே கூட கொஞ்சம் திட்ட மாட்டாங்க. நான் என் அப்சர்வேஷன் தான் சொல்றேன், அது உண்மையான்னு தெரியல. ஏடிஎம்கே கூட கொஞ்சம் திட்ட மாட்டாங்க. டிஎம்கே தான் ஃபுல்லா அகெயின்ஸ்ட் த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அப்பதான் யாருங்க இவங்க நாம் தமிழ் அவங்களுக்கு ஸ்டாண்ட் வேற இருக்கா? பிஜேபி மாதிரி. அப்பதானே அது செகண்ட் பார்ட்டியா நம்ம ஃபார்ம் ஆகலாம் அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் அந்த கட்சியை வச்சுட்டு காசு பண்றதுக்கான எல்லா பேஸ் மட்டும் போட்டு வச்சுட்டாருங்க. அது ஆழமும் பண்ணிட்டே இருப்பாரு. விஜய் வந்தாலும் சரி வரலாலும் சரி, அவருக்கு எந்த மனுஷன் கிடையாது. அவர் பாட்டே கட்சி நடத்திட்டு போயிட்டே இருப்பாரு எங்க அண்ணன். அதனால அவருக்கு எந்த வருத்தமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது, எந்த இலக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே அந்த கட்சியை நடத்தி அந்த இப்போ 8, 10 ஆகட்டும், இல்லை 8, 5 ஆகட்டும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அடுத்த ரசன் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு கிறுக்கு கூட்டம் இருக்கு, கேட்கறதுக்கும் கை தட்டுறதுக்கும் ஓட்டு போறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை நம்பி போயிட்டே இருப்பாருங்க. ஹலோ கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எனக்கும் நாம் தமிழர் ரொம்ப பிடிக்கும் தான். நான் ஆரம்பத்துலலாம் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் அண்ணன் நடவடிக்கை அந்த அளவுக்கு எனக்கே கொஞ்சம் விருப்பம் இல்லை தான். ஆனால் அது என்ன முக்கிய காரணம்னா, திமுகவுக்கு எதிராக எந்த தலைவர் வந்தாலும் அவங்கள ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு விஜயகாந்த், இப்போ ரீசெண்டாக ரஜினி சார் கூட பிஜேபி பக்கம் சாயிறாருன்னொடனே அவர் படங்கள் எல்லாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சீமான அதில் ஃபுல்லாக அதுக்கு அவரும் நல்லா பலிகடை ஆகுறாரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். சும்மா தேவையில்லாத எதிர் விமர்சனம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செஞ்சோன்னா ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டாக ஜெயிக்கலாம். முக்கியமாக கூட்டணி வைக்கணும். அவர் அதிமுகவோட ஏதாவது கூட்டணி வச்சாருன்னா அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது ஜெயிக்கலாம். இல்லைன்னா கூட்டணியே வேணாம்னா இங்க கூட்டணி இல்லாம எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அது அவர் புரியவே மாட்டேங்குது. அதுதான் அவருக்கு புரியாமலாம் இல்லைங்க, அவருக்கு ரொம்ப தெளிவா புரியுங்க. ஜெயிச்சா எம்எல்ஏ ஆகிட்டா வேலை செய்யணும்னு சொல்லுவீங்க, என்னையும் அவன் தொகுதி என்ன மாத்தணும்னு கேட்பீங்க கேள்வி. அவர் இஷ்டத்துக்கு பேசியிருக்காருல, நான் சிங்கப்பூரை மாற்றுவேன், அந்த மாதிரி மாற்றுவேன், இப்படி மாற்றுவேன், நான் மாட்டு வாங்கிக்கிறவங்களுக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பேன் அப்படிலாம் பேசியிருக்காருல. எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எம்எல்ஏ இன்னும் கழிச்சுன்னு கேட்பாங்க கேள்வி. எம்எல்ஏ என்ன தொகுதிக்கு போகணும், வேலை பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக ஜாலியாக வீட்டில் இருப்போம், மீட்டிங்கை போடுவாங்க, மீட்டிங்கில் போய் ஒரு 1 hour பேசுவோம், அதுக்கு திரும்ப ஜாலி ரெஸ்ட்டு. இந்த லைஃப் யாருக்குன்னு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. எதுவுமே பண்ண வேணாம், அரசியல் நடத்துகிறோம், போகிறோம், மீட்டிங்கை போடுறோம், பேசுகிறோம், திரும்ப வந்துடுறோம், போகிறோம், மீட்டிங்கை போடுறோம், பேசுகிறோம், திரும்ப வந்துடுறோம். ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு, அதுக்கு ஒரு காசு, அது ஒரு லக்ஸரி லைஃப். நீ எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, சட்டசபைக்கு போகணும், பேசணும், பண்ணணும். அது நீங்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ போனீங்கன்னா நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கும். உங்கள் மேலே தான் அட்ராக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காருல அண்ணன் தெளிவா.
எனக்கு என்ன பயம்னா அண்ணன் ஜெயிக்காம வேற அவனா ஜெயிச்சிட்டாலும் வம்பு இருக்கீங்க. இனி அவர் ஜெயிக்கல, இந்த கட்சியில் இன்னொருத்தன் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த கட்சியில இருந்து அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க, எதிர்கட்சியிலையோ ஆளுங்கட்சியிலையோ. அதனால இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய எவ்வளவு சிக்கல் இருக்கு யோசிச்சு பாருங்க. எவனும் ஜெயிக்கவும் கூடாது, ஜெயிக்கிற மாதிரி தான் தொகுதியை மாத்தி விடணும் அப்படின்றது கரெக்டா பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணணும்ல. அதுக்கு அப்படி ஒரு கட்சியை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. பட் நான் இன்னும் அந்த இடத்த நோக்கி போல. அண்ணன் எஃபர்ட் ரொம்ப ஜெனியூனா இருக்குமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி நோக்கி போல. பட் ஆனா ஒரு ஜெனியூன் எஃபர்ட் கிடையாதுங்க அவருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் ஆனாலும் கொஞ்சம் டோஸ் கூட அவர் எந்த விதத்திலும் ஜெனியூன் கிடையாது. பாப்போம். ஆனா எனக்கு என்ன பயம்னா அடுத்து விஜய் அண்ணா இதே மாதிரி, ஏன்னா இப்பதான் இவரு விஜயகாந்த் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க, சீமான் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க, ரஜினி அதுக்கு பயந்து விஜய் வந்து சீமானோட தானே கூட்டணி பேசிட்டு இருக்காரு. இல்லங்க அது உண்மை இல்ல, அது உண்மை உண்மையில இல்ல, அது உண்மை எனக்கு தெரியும். சீமானோட கூட்டணி பேசிட்டு இருக்காரு விஜய், ஓகேவா? அது உண்மை. நிறைய டைம் ரெண்டு மூணு பேர் மீட் பண்ணி பேசிட்டாங்க, எல்லாம் இருக்கு. பட் விஜய் என்ன கால் இருப்பாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவர் இவர்கிட்ட பேசினது இவர் ஊரு ஃபுல்லா சொல்லி வச்சிட்டாரு. ஆனா அவரு வேற யார்கிட்ட பேசினாருன்றது மத்தவங்க வெளில சொல்ல. முடிஞ்ச ஜெகதீஷ் ப்ரோட்ட பேசணும்னா வேணான்னு சொன்னோன்னு சொல்லி அவரு இதெல்லாம் தள்ளிட மாட்டாருங்க. அவரு நானும் எல்லாம் பேச மாட்டோம். இப்ப விஜய் அண்ணன் வந்து தனியா நின்னு தோத்துட்டா கூட பிரச்சனை இல்ல, அட்லீஸ்ட் ஒரு கௌரவமாச்சும் இருக்கும். சீமானோட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கூட்டணி போனா கொஞ்சம் பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஆப்வியஸ்லி திமுகவோட போக முடியாது. சீமானோட பணம் 30 லட்சம் ஓட்டு சீமான் வாங்கியிருக்காருன்னு இன்னைக்கு பெருமையா பாத்தீங்கன்னா, சீமானுக்கு எதிராக வந்து 1 கோடி பேர் இருப்பாங்க இங்க. அவர் வந்து அதர் லாங்குவேஜ் பீப்புள் எவ்வளவு பேர் அசிங்கமா பேசுறது, அடுத்தவனை கேவலமா பேசுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட எகென்ஸ்ட் ஓட்டா அவருக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அவரோட போனா மைனஸ் தான். தேவையில்லாம அது பண்ண மாட்டாரு விஜய்ங்க. விஜய் ரொம்ப தெளிவா தாங்க இருப்பாரு. அவர் இவர்கிட்ட பேசுறது இவர் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காரு, சீமாட்ட பேசிட்டாரு, என்கிட்ட தம்பி வந்து பேசிட்டாரு அப்படின்னு பேட்டிலாம் கொடுத்துட்டாரு. அவர் அதை எதிர்பார்க்கிறாரு. ஆனா விஜய் இன்னும் வேற ட்ராக்லாம் வச்சிருப்பாரு. எங்க கமலஹாசன் அவரு எப்படி போட்டாரு வலை, அவர் போடாத வலையா? என் தம்பி என் கூட இருக்கணும், என் கையை பிடிச்சுக்கணும், எவ்வளவு வலை போட்டாரு. அவர்கிட்டயும் நழுவிட்டாரு. கார்த்தி ப்ரோ ஒண்ணு பாத்தீங்களா? திமுக பயங்கர நேசு கார்த்தி ப்ரோ. ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு உடனே விஜய்க்கு பயங்கர சப்போர்ட், கமலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க ரஜினியே தான் இப்ப எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊடகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி டாப்ல தான் இருக்காரு, ஆப்வியஸ்லி டவுட்டே இல்லை. ஆனா வந்து இந்த காக்கா கழுகு ஃபைட் ஆரம்பிச்ச உடனே திமுக சப்போர்ட் அந்த ஐடி விங் ஃபுல்லா வந்து ரஜினிக்கு தான். அது எதிர்பார்த்த ஒண்ணு. நல்லா பாருங்க, இந்த 2018-19 இந்த காலா டைம்ல இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் இவனுங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. கோட்டு வந்து சாங் சரியில்லை, யுவனை திட்டுறான்னு சொல்றாங்க இல்லையா? அதுல பாதி பேத்துக்கு மேல ஐடி வந்து விஜய் ஃபேன்ஸ்ன்ற பொருள் இருக்க நிறைய ஐடி வந்து வெளில இருந்து வர ஐடி தான். கொடுத்தாரு பாத்தீங்களா? அது கரெக்டா சொல்லியிருந்தாரு. சினிமா விட்டு நீங்க அரசியல் போயிட்டீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆடியன்ஸை நீங்க இழந்துருவீங்க. அது கரெக்ட் தான். அது ஒரு இது தனியா போன மாதிரி இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஐயப்பன், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் ஆல். ஓகே ப்ரோ, பாய், வச்சுக்கலாம்.